கிறிஸ்தேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளை மீண்டுமாக நாம் இந்த நாளில் எல்லாரும் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் தொடர்ந்து கிறிஸ்துவோடைய பாத்திரத்தில் கை வைக்கிறதற்கு முன்பதாக நம்மை நாமே அனுதினமும் நாம் ஆயத்தம் பண்ணிக்கொண்டு அநேக விதமான பாடத்தின் வாயிலாக சத்தியத்தின் வாயிலாக இந்த புது சிருஷ்டியோடைய வளர்ச்சிக்கு தேவையான அனுதின உணவை தேவன் நமக்கு கொடுத்து நிற்கிறார். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் காண இருக்கிற பாடம் 3 தந்திரங்கள். இந்த பாடத்துடைய தலைப்பு கேட்டாலே நம்மளுக்கு எதை குறித்து நம்ம படிக்கிறோம் அப்படின்ற ஒரு சின்ன புரிதல் நமக்கு வந்திருக்கலாம். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எதிராளி பல விதமான சோதனைகளை எடுத்துன்னு வரான், எல்லாருக்குமே எடுத்துன்னு வரான். அந்த சோதனைகளை நம்ம எப்படி ஜெயிக்கிறது, நிறைய நம்ம படிக்குவோம், நம்ம எதிர்த்து நிற்கணும் அப்படின்லாம் நிறைய படிக்குவோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக, அதாவது நடைமுறை வாழ்க்கைக்கு தக்கதாக எப்படி ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து நமக்கு பல விதமான உதாரணங்களை வைத்திருக்கிறார். அந்த உதாரணங்களை நம்ம உற்று கவனித்தோம் என்றால் இந்த காலத்துக்கு மட்டுமல்ல, இனி வரப்போற காலத்திலையும் எதிரியோடைய தந்திரங்களை ஜெயிப்பதற்கு தேவையான அந்த ஆலோசனை இந்த சத்தியம் நமக்கு இன்னைக்கு கொடுக்கும். அதை அந்த பாடத்துக்குள்ள நம்ம போவதற்கு முன்பதாக முதல் நம்ம வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப நம்ம இன்னைக்கு அந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம படிக்க மாட்டோம். ஆனா பிசாசோடைய தந்திரங்கள் அப்படின்னு இருக்கா அவனுடைய தந்திரங்கள், நிறைய தந்திரங்கள்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? ட்ரிக்ஸ். அதாவது நம்மளை ஏமாத்துற விதமான தந்திரங்கள். நம்ம அநேக நேரத்தில் நிறைய பேர் எப்படி தான் நினைக்கிறது உண்டுன்னா, ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் தான் எதிரி. நம்மளை யாரும் ரொம்ப குற்றப்படுத்துகிறாங்களோ, நம்மளுடைய மனசை வேதனைப்படுத்துகிறாங்களோ, அவங்க மேலே தான் நம்மளுக்கு ஒரு விதமான கசப்பு இருக்கும். நிறைய பேர் உனக்கு இந்த யார் எதிரி அப்படின்னு கேட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற யாரையோ ஒருத்தவங்க தான் சொல்லுவாங்க, எனக்கு அவங்களுடைய ஒரு ஜென்ம பகை இருக்கு, நான் சாகுற வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் அவங்க முகத்தில் நான் முழிக்கவே மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, நான் செத்தா கூட என்னுடைய சாவுக்கு நீ என்ன பண்ணாத. ஆனால் அவங்க வராங்களா இல்லையா நம்மளுக்கு எப்படி தெரியும்? செத்து பெண்ணாம இருக்குமே, புரியுதுங்களா? அப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மனுஷனை தான் எதிரியாக பார்க்குறாங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒரு மனிதன் எதிரி இல்லை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அநேக விதமான போராட்டங்கள், அநேக விதமான பிரச்சனைகளுக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான ஒரு எதிரி மறைஞ்சு நிற்கிறான். இந்த சமுதாயமும் சரி, சமுதாயத்தில் இருக்கிற மனிதர்களும் சரி நமக்கு எதிரிகள் அல்ல. ஆனால் அவர்கள் மூலியமாக செயல்பட்டு கொண்டு நிற்கிற பிசாசு தான் எல்லாருக்கும் எதிரியாக இருக்கிறான். அது நிறைய நேரத்தில் தெரியறதில்ல. ஏன்னா அவன் ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்து கொண்டு பின்னாக வேலை செஞ்சு நிற்கிறான். இப்போ நம்மளுக்கு தெரியும், சாத்தானை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் வேலை செஞ்சு நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய சார்பாக இருக்கிற கெட்டுப்போன தேவதூதர்கள். அப்போ அவங்க கூட அதே மாதிரி தான் வேலை செஞ்சு நிற்கிறாங்க. எல்லாருக்குமே இன்னைக்கு நம்ம படிக்கிற ஒரு பாடம் என்னன்னா, ஒரு மாடல் டெம்டேஷன் அப்படின்னு சொல்லலாம், அதாவது மாடல் ட்ரிக்ஸ் அப்படின்லாம். மாடல் ட்ரிக்னா என்னன்னா, எப்படி நம்ம கிறிஸ்துவோடைய ஜெபம் படிச்சிருக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய விதம்னா அதெல்லாமே இருக்கும், ஒரு மாடல் ப்ரேயர். அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த தந்திரங்களுக்கு கூட நம்மளுக்கு வேதத்தில் ஒரு மாடல் கொடுக்கப்பட்டு காமிக்கப்பட்டிருக்கு. அதை எடுத்து நம்ம படித்தோன்னா, ஓ இந்த விதத்தில் தான் சாத்தான் வருவான், இப்படி தான் இவன் செயல்படுறான், இவனும் சரி இவன் கீழே இருக்கிற அநேக அதிகாரங்களும் சரி இப்படி தான் செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கணும்னா அந்த வலையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதுதான் இன்னைக்கு இன்றைய தினத்தில் நம்ம படிக்க போகிறோம். அதை முதல் பேதுரு என்ன பண்ணுறாருன்னா, இந்த சாத்தானுடைய தந்திரங்களை ஒரு மிருகத்துக்கு ஒப்பிட்டு முதல் ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். இதை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விவரமாக தான் படிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விடுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். மீண்டும் அதுல விழித்திருங்கள். இதை நம்ம ஏற்கனவே கடந்த பாகத்துல என்ன பண்ணோம், சில நாட்களுக்கு முன்பதாக படிச்சிட்டோம். ஆனா இதோட இன்னொரு பக்கத்தை அன்னைக்கு நம்ம படிக்கல.
அது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து வந்துட்டோம். அதை இன்னைக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த பிசாசை எதுக்கு ஒப்பிட்டு பேசின்னு வராரு பேதுருனா, சாத்தான இந்த சிங்கத்துக்கு ஒப்பிட்டு பேசுறார். ஏன்னா சிங்கம் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், சிங்கம் தன்னுடைய இரையை, அதாவது அது எதை போய் சாப்பிட்றதோ அதை எப்படி போய் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, முதல் அது ஒரு இடத்துல போய் பதுங்கி இருந்ததுன்னா அது போய் தாக்கக்கூடிய அந்த இரையை முதல் படிக்கும், ஸ்டடி பண்ணும். இந்த இரை கூட்டத்தோட இருக்கா, இந்த கூட்டத்தில் எதை நான் டார்கெட் பண்ணலாம், எதை நான் போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் அது எந்த இரையை பிடிக்க போதோ அந்த இரையை குறித்து நல்லா படிக்குமானா தனியாக உட்காந்து போய் படிக்காதுங்க, அதோடைய கண் பார்வையிலே அது புரிஞ்சுக்கோ, ஓ இதுதான் என்னுடைய இரைன்ட்டு. அதே மாதிரி தான் நம்மள கூட அவன் தூரத்துலேருந்து பார்க்கும். நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் அவனுக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய பலவீனங்கள் எதுன்னு கூட தெரியும். அந்த பலவீனத்தை தெரிஞ்சு கொண்டு தான் என்ன பண்ணுவானா, நம்மளை பிடிக்கிறதுக்கே வரான். அப்போ ஜனங்களை அவன் எப்படி பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான்னா, நம்ம பாம்பு கூட ஒப்பிட்டு படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, பார்த்துருக்குறோம். சாத்தான் வந்து ஏதேன் தோட்டத்தில் சர்பம் அப்படின்னு பேசப்பட்டது. அப்போ அந்த பாம்பை ஒப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாம்பு தன்னுடைய இரையை இல்லை மனிதர்களை எப்படி தாக்கும், எப்படி சாவடிக்கும், விஷம். கரெக்ட். அந்த விஷம் வந்து கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு உடம்புக்குள்ள விஷம் போனோன்னா அது எதை பயன்படுத்துதுங்க, நாக்கா, அதை ஃபேங்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது அதோடைய வாயில இருக்கிற 2 விஷத்தை கக்குற ஃபேங்ஸ் 2 இருக்கா. அப்ப சாத்தானும் விஷம் என்ற பாவத்தை நம்மளுக்குள்ள கக்குதுன்னா, அந்த பாவம்ன்ற விஷத்தின் மூலியமா மரணம் வருதுன்னா, அவங்க கூட 2 பயன்படுத்தி நிற்கணும்ல. ஏதேன் தோட்டத்திலேயே சாத்தானுக்கு ஏவாளுக்கு என்னத்தை பயன்படுத்தினா, 2 பயன்படுத்தினா அவன் அன்னைக்கே. பொய், முதல் பொய். இன்னொன்று என்னங்க, தந்திரம் தான், டிசெப்ஷன். அப்போ அவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, இது 2 தான் அவன் அன்னைக்கு பயன்படுத்தி கொட்டுன்னு தொட்டு பாவம்ன்ற விஷம் உள்ள இறங்கி, அதுதான் வெனம். பின்னாடி இன்னைக்கு படிக்க போறோம். மனித குலத்தை என்ன பண்ணுச்சுன்னா சாங்கடிச்சிச்சு. அப்போ அதன் போல பேதுரு இங்க எதை குறித்து பேசின்னு வர்றாருன்னா, சிங்கத்தை குறித்து பேசின்னு வர்றாரு. ஏன்னா இந்த சிங்கம் எப்படி பிடிக்குதுன்னா, முதல் அது அவர் வந்து கர்ஜிக்கிற சிங்கம்ன்றாரு. எவனை விழுங்கலாம் என்று சுத்தி திரிகிறான், வகை தேடி சுத்தி திரிகிறான். ஆங்கிலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ப்ரவுல் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கோம். அதோடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு இறை அவன் பிடிக்கணும்னு அவன் நினைச்சிட்டானா அவன் அதை சுத்துவானா. சாத்தானும் அப்படிதான், முதல் சுத்தி அந்த சூழ்நிலைகளும் அந்த இறை எங்கே இருக்குன்னு முதல் எல்லாம் பார்த்துட்டு சும்மா ஒரே இடத்துல அமைதியாக இருக்காது. நீங்கள் சிங்கத்துடைய வேட்டையை நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க. அந்த இறையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அது நடந்து வந்து தூரத்துலேருந்து அது பார்த்துட்டு அங்கேயே பதுங்கிடாது. ஒரு அப்படியே அமைதியாக அதை சுற்றி பார்க்கும். எந்த இடத்துல போனால் எந்த இடத்துல நம்ம இறையை சரியாக தாக்க முடியும்னு புரிஞ்சுதான் தாக்குவான். அதனால தான் அந்த சிங்கத்துடைய இயல்பான வாழ்க்கையை பேதுரு என்ன பண்ணுறாருன்னா சாத்தானுக்கு ஒப்பிட்டு பேசினார். புரியுதுங்களா என்ன படிச்சுன்னு இருக்கிறோன்ட்டு? அந்த சிங்கமும் போய் எல்லா இரையும் தாக்குமா. அது ஒரு கூட்டத்தை போய் அதில் ஒரு இரையை பிடிக்கணும்னா எல்லா இரையும் போய் தாக்குமா, எல்லா மிருகத்தையும் போய் தாக்குமா? இல்லைங்கோ, அது எந்த மிருகத்தை பிடிக்கணும்னு நினைக்குதோ அந்த மிருகத்தை தான் என்ன பண்ணும், தாக்கும். எப்படி, எந்த மிருகத்தை அவன் முதல் பிடிக்கணும்னு நினைக்குவான்? கரெக்ட் சொன்னீங்க பாருங்க. எந்த மிருகம் கொஞ்சம் பலவீனமா இருக்கு, எந்த மிருகம் தன்னுடைய கூட்டத்தை விட்டு தனியாக தூரம் நிக்குது, இதெல்லாம் பார்க்குவான். எந்த மிருகத்துக்கு கவன குறைச்சல் கம்மியா இருக்கு, எந்த மிருகம் அடிபட்டிருக்கு. சில நேரத்துல சின்ன சின்ன குட்டிங்களை கூட என்ன பண்ண சிங்கம் போய் பிடிக்கும். அதுக்கு கொளுத்த மிருகத்தை தான் போய் தேடன்ட்டாலாம் ஒன்றும் இல்லைங்க. அதுக்கு எது பிடிக்க தோண்டுதோ போய் அதை பிடிக்கும். இப்படிதான் சிங்கத்துடைய வேட்டை இருக்கு. அப்ப சாத்தானும் நம்மள வேட்டை ஆடணும்னா நம்மளுக்குள்ள என்னன்னா பார்க்குவானா, இவங்களுக்குள்ள இருக்கிற கூட்டத்துக்குள்ளோ யார் முதல் பலவீனர்களா இருக்கிறாங்கோ. புரியுதுங்களா? யார் கிறிஸ்துவோடைய ஐக்கியத்தை விட்டு நாங்க தூரம் இருக்கிறாங்கோ. புரியுதுங்களா? யார் கூட்டத்தை விட்டு கொஞ்சம் தூரம் இருக்கிறாங்கோ, தங்களையே இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கோ, தனிமைப்படுத்தி கொண்டு நிற்கிறாங்கோ. யாருக்கு மனசளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, யாருக்கு அடிபட்டிருக்கு, யாரு இன்னும் சத்தியத்தில் வளராமல் அந்த சின்ன குட்டி மாதிரி இன்னும் பால் குடிக்கிறவர்களா இருக்கிறாங்கோ, இவங்களதான் பார்த்து முதல்
கண்ணோட்டமா போய் பிடிக்க வேணாம். அதனால தான் சிங்கத்துக்கும் சாத்தானுக்கும் அவ்வளோ ஒப்பனைகள். அப்போ அந்த சாத்தான்ன்ற சிங்கம் நம்மளை எப்படி வந்து வேட்டையாடுறான்? இப்படிதான் வேட்டையாடுறான். அதுதான் அந்த 3 தந்திரங்கள். புரிஞ்சுச்சுங்களா? அப்ப சிங்கம் எப்படி வேட்டையாடுதுன்னா, சிங்கத்துக்கு இருக்கிற அந்த பண்பு தான் யாருக்கும் இருக்கு, சாத்தானுக்கும் இருக்கு. அந்த 3 தந்திரங்கள் இதுல கூட பேதுரு பேசியிருக்குவாரு. நம்ம இப்ப சிங்கத்தை பத்தி படிச்சோம் இல்லைங்களா, அதுலயே இருக்கு. ஆனா மறைமுகமா மறைக்கப்பட்டிருக்கோம். அதை நம்ம படிக்க தான் போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி சிங்கம் சுத்துதோ, வகை தேடுதோ, யோபு கூட போய் சாத்தான் சோதிக்கிறதுக்கு முன்னாடி என்னதான் பண்ணின்னு இருந்தா, தேவனிடத்தில் போய் நிற்கும் போது நீ எங்கத்திலிருந்து வந்தாயின்னு கேட்கிறாரு. அதாவது தேவனுடைய சன்னதிக்கு போல தேவன்கிட்ட பேசும்போது அதுக்கு என்ன பதில் கொடுத்தா? வசனத்தை வாசிக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். என்ன பண்ணின்னு இருக்கிறானா? சுத்தி திரிகிறான். இதனால தான் சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாம் என்று சுத்தி திரிஞ்சு நிற்கிறான். புரிஞ்சுச்சுங்களா? இது எப்படி மறைமுகமா கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சுன்னு இருக்கும். இது சிங்கம். சாத்தானும் நிறைய நேரத்துல மறைஞ்சுனே இருக்கும், பின்னாடியே இருக்கும். அவனோட தந்திரங்கள் கண்ணுக்கே தெரியாது. நம்ம கொஞ்சம் கிறிஸ்துவோட ஐக்கியத்தை விட்டு தூரம் போன உடனே வருதா பிரச்சனைகள், அதாவது சோதனைகள். நம்ம கீழே விழுற மாதிரி சோதனைகள். நான் சொல்றது புரியுதுங்களா? நம்மள பாவத்துல கீழே தள்ளக்கூடிய அநேக விதமான தந்திரங்கள் கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு. அவன் ஒருவேளை இப்படி யோசிக்கலாம், எல்லாருமே கிறிஸ்துவோட ஐக்கியத்துல இருக்கிறாங்க, யாருமே தூரம் போகல. அடுத்து என்ன பண்ணுவான்? இப்போ யோசிங்க, ஒரு கூட்டத்தை போய் பிடிக்கிறதுக்கு போறான். ஒரு மிருக கூட்டத்தை சிங்கம் போய் பிடிக்கிறதுக்கு போகுது. கூட்டம் எல்லாம் ஒன்னா இருக்கு, பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எந்த இடத்துல உள்ள நுழைய முடியல. அப்ப சிங்கம் அடுத்த கட்டத்துல என்ன பண்ணும்? இல்லை, ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அவன் சிங்கம் ஒன்னு செய்தால் அந்த மிருகம் எல்லாம் ஓடத் தொடங்கும். சவுண்ட் கர்ஜிக்குவான். அவன் ஒரு கர்ஜனையை கொடுத்துச்சுன்னா சிங்கம், அப்போ அங்க இருக்கிற மிருகத்துக்கெல்லாம் என்ன தெரியும்? எங்களை வேட்டையாடியக்கூடிய சிங்கம் வந்தாச்சுன்னு பயந்து ஓடும் போது, அப்போ ஒரே ஒன்னா ஓடுமா, இல்ல ஒரு திசைக்கு ஓடுமா? சிலது ஒன்னா ஓடும், சிலது கெடுக்கிற இடத்துல ஓடும். அப்ப அவன் அந்த சிங்கம் என்ன பண்ணுனா, எந்த இடத்துல தனியாக ஒரு இறை ஓடுதோ, கூட்டத்தை விட்டு ஓடுதோ, அதை போய் பிடிக்கும். அப்போ எப்போ எல்லாருமே ஒன்னா இருக்கிறாங்களோ, அவனுடைய முதல் கட்ட வேலை என்னன்னா ஒரு கர்ஜனை. அதை கொடுத்தானா, அதாவது பயம், வேற ஒன்றும் இல்லை, பயம். அதை மட்டும் அவன் ஜோரா கர்ஜித்து ஒரு பயத்தை எல்லாருடைய மனசுல கொடுத்துட்டானே போதும், மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு திசையில போக தொடங்குவாங்க. ஸ்கேட்டர். அதோடைய ஐக்கியம் எப்படின்னா இருக்குன்னா இருக்கவே இருக்காது. ஒன்னா ஒருத்தவங்க மேல இன்னொருத்தவங்களுக்கு கசப்பு வந்துடலாம், ஒருத்தவங்க மேல இன்னொருத்தவங்களுக்கு பொறாமை வரலாங்க, ஒருத்தவங்க மேல இன்னொருத்தவங்களுக்கு கோல் சொல்ற புத்தியும் வரலாம். அப்ப என்னவோ, எல்லாருமே ஒன்னா இருக்குவாங்களா, ஒவ்வொரு பக்கம் ஓடுவாங்களா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைரக்ஷன்ல போவாங்க. இதுதான் அவனுக்கு வேணும். அப்படி இருக்கும்போது எந்த மிருகம் ரொம்ப வளராமல் சின்னதாக வீக்கா ஓட முடியாம பலவீனமா இருக்கோ அதை போய் பிடிச்சிடுவான். அப்போ ஒரு கூட்டத்துல களையும் போது யார் இன்னும் சத்தியத்தில் வளர்ச்சி அடையாமல் பலவீனர்களா, அடிப்பட்டவர்களா, மனசளவுல இருக்கிறாங்களோ, அவங்கள போய் அவன் என்ன பண்ண தொடங்குவான்னு பார்த்தீங்கன்னா, நேரா போய் பிடிக்குவான். இதுதான் சிங்கத்தோடைய வேலை. சரி, பிடிச்சு என்ன செய்வான்? பிடிச்சிட்டு பாராட்டுவானா? அந்த வசனத்திலே படிச்சோம் இல்லைங்களா, எவனை விழுங்கலாம் என்று, டிவௌர் அப்படின்னு இருக்கும். அதாவது சும்மா இல்லையா, அவன் கெடிக்கிறது முழுசா என்ன பண்ணிடுவான்னா சாப்பிட்டுடுவான். என்னத்த சாப்பிட்றான்? நம்மளையா சாப்பிட்றான்? அப்ப என்னத்த சாப்பிட்றாங்க? நம்மளுடைய விசுவாசம், நம்முடைய சமாதானம் எழுந்துருமா? நிறைய நேரத்துல நிறைய பேருக்கு சமாதானமே இருக்காது, கிறிஸ்துக்குள் இருக்கிற சந்தோஷம் இருக்கவே இருக்காது. அவங்களோட வாழ்க்கை முழுவதும் எப்படிதான் இருக்கும்னா குழப்பத்துக்குள் தள்ளப்பட்டுருவான். அப்போ தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த தெய்வீக சமாதானத்தை முதல் விழுங்கிடுவான். அது போனாலே போதும், விசுவாசம் போயிடும், கீழ்ப்படிதல் போயிடும், இந்த சிந்தனை கிறிஸ்து விட்டு தூர விலகிடும், நம்மளுடைய சாட்சிக்குரிய வாழ்க்கையே காணாமல் போயிடும். நம்ம நேரத்தில் சொல்லுவோம்,
நான் போன வருஷத்துல அல்ல சில மாசத்துல நல்லா விசுவாசமா இருந்தேன், இப்பெல்லாம் எனக்கு பைபிள் படிக்கிறதுக்கே நேரம் இல்லை, இப்பெல்லாம் எனக்கு தேவனுடைய வசனத்தை கேட்கறதுக்கே மனசு இல்லை, நிறைய போராட்டத்துக்குள்ள மாட்டி நிற்கிறேன். என்ன ஆயிடுச்சு? நம்முடைய விசுவாசத்தை ஒட்டு மொத்தமா எல்லாம் பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா விழுங்கிட்டு இருக்கிறான். ஐக்கியத்தை விழுங்கிடுவான், சபை கூடுதலை விழுங்கிடுவான், தனிப்பட்ட முறையில் தனித்திருத்த இருக்கோம். எவ்வளோ தந்திரங்கள் இன்னைக்கு படிச்சுன்னு இருக்கிறோம்? 3, இன்னும் 3க்குள்ள வரல. அவன் எடுக்கிற யுக்திகளை தான் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். ஆனால் யோவான் 10:10 ஒரு க்ளூ மட்டும் கொடுக்கிறார். வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் கொல்லவும் அழிக்கவும். அப்போ ஒரு திருடன் இணைய வரான்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3 விஷயம் தான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும். திருப்பி இப்போ சிங்கத்துக்கிட்ட போங்க. சிங்கத்துக்கு பேதுரு சொல்லும் போது எவ்வளோ விஷயங்கள் சொன்னாரு? 4, 3, 5 என்னென்ன சொன்னார்? சிங்கத்தை குறித்து சொல்றாரு. என்னென்ன சொன்னாரு? சரி, சார்ட்டே போடலாம், ஏன்னா உடனே என்ன ஆயிடுதுங்க, மறந்துடுறோமே, படிக்கலாம் பாருங்க. சிங்கத்தை குறித்து என்னன்னா சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வகை தேடி சுத்துறானா, கர்ஜிக்கிறானா, விழுங்குறான். அப்போ இங்கேயும் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம் 3 விதமான யுக்திகளை கையாளுறான். என்னன்னா, முதல் வகை தேடுறான், அடுத்து கர்ஜிக்கிறான், அடுத்து விழுங்குறான். பிடிச்சிட்டானா விழுங்கிடுவான். ஆனா இதுதான் அவனுடைய தந்திரமா? இது அவனுடைய தந்திரம் இல்லை, இது அவன் எடுக்கக்கூடிய முயற்சி. அப்போ அவனுடைய தந்திரங்கள் என்ன அப்படின்னா, இப்பதான் பாடத்துக்குள்ள போறோம், சரிங்களா? அவனுடைய தந்திரங்கள் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா இயேசு கிறிஸ்து கிட்ட போனோம். இயேசு கிறிஸ்து கிட்ட போனா மட்டும்தான் அவனுடைய தந்திரங்களை புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா கிறிஸ்து கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கையில கூட அவன் 3 விதமான முயற்சி மூலியமா தான் உள்ள வரான். கிறிஸ்து கிட்ட போகும்போது கூட அதே 3 விதத்தை தான் அவ கையாண்டா. எதுன்னு சொல்லுங்க, நான் சொல்றது புரியுதுங்களா? இன்னொரு வாட்டி சொல்லிட்டா, நம்மளுடைய வாழ்க்கையில சாத்தான் நம்மள கீழே தள்ளணும் அப்படின்னா 3 விதமான விஷயங்களை கையாளுவான். கிறிஸ்து கிட்ட போனா பாத்தீங்களா, கிறிஸ்து எவ்வளவு சோதனை வரலாம் இருங்க. அந்த சோதனைகளை அவன் கையாளும் போது இந்த 3 விஷயங்களை தான் முன்னாடி வச்சிருக்கான். எது அந்த 3 விஷயம்? இல்ல 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 நமக்கும் அது பொருந்தோம், நமக்கும் வைக்கிறான், அதே கிறிஸ்துக்கோ வைக்கிறான். வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் 1, கண்களின் இச்சையும் 2, ஜீவனத்தின் பெருமையும் 3. இந்த 3 தான் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் வைக்கிறான், கிறிஸ்துவுக்கும் வைக்கிறான். இப்போ ஒவ்வொன்றா என்ன பண்ணலாம்? கிறிஸ்து கிட்ட போகலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, சாத்தானுக்கும் சிங்கத்துக்கும் இருக்கிற ஒப்பனை. சிங்கம் எப்படி தன்னுடைய இரையை பிடிக்கிறதோ சாத்தானும் தன்னுடைய இரையை பிடிக்கிறான். அவன் சிங்கத்தை போல் வரும்போது அங்க கையாளுகிற 3 விஷயம் என்னன்னா, வகை தேடி சுத்தி திரிகிறான், கர்ஜிக்கிறான், விழுங்குறான். புரிஞ்சுச்சுங்களா? இப்ப நம்ம கிட்ட அவன் சோதிக்கும் போது என்னன்னா இருக்கு? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த சோதனையோடைய மாடல் சொன்ன பாருங்க, அவன் எந்த விதத்தில் வரான்னு அதை நம்ம படிக்கணும்னா எங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய சோதனை கிட்ட போனா மட்டும்தான் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப கேள்வியிலிருந்து தொடங்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை சோதனைகளை பிசாசு முன்வைத்தான்? தவறு. அவன் 3 சோதனையை முன் வைக்கலங்க. அந்த 3 சோதனை, அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அது ஒரு மாடல், அதை தான் நம்மளுக்கு காமிச்சார். அவன் எவ்வளவு சோதனைகளை முன் வச்சானா பைபிள்ல கணக்கே இல்லை. ஆனா அவர் எப்போ ஞானஸ்தானத்தை எடுத்து தொடங்கி கரை ஏறினாரோ அப்பத்துல இருந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிசாசோடைய கண் கிறிஸ்து மேல அதிகமாச்சு. ஏன் அப்ப அதிகமாச்சு? ஏன்னா ஞானஸ்தானத்தில் தேவன் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார், இவர் என்னுடைய நேசகுமாரன். இப்போ அவனுடைய பார்வை ஒட்டு மொத்தமா யார் மேல திரும்புதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து மேல திரும்புது. இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னாரா அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது, இவர்கள் என்னுடைய சேஷ்ட புத்திரர்கள். சாத்தானுடைய பார்வை அவங்க மேல திரும்பினது. கிறிஸ்துக்கு சொன்னார், இவருடைய நேசகுமாரர். சாத்தானுடைய பார்வை கிறிஸ்து மேல திரும்பினது. நாம தேவனுக்கு முதல் பலன்களா இல்லையா? சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்ட முதல் பலன்கள். அப்ப அவனுடைய பார்வை யார் மேல கூட இருக்கும்? அப்ப ஜெயிக்கணும்னா இன்னைக்கு யாரை பார்க்கணும்?
கிறிஸ்துவை பார்க்கணும். அப்போ கிறிஸ்துவை பார்க்கணும்னா முதல் எங்க வரலாம்னா, அவருக்கு எவ்வளோ சோதனைகள் இருந்தது. அந்த சோதனைகள் 3 சோதனை முடிவு தான். 40 நாள் இரவும் பகலும் சோதிக்கப்பட்டாரா. லூக்கா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். 40 நாளும் என்னாச்சு? பிசாசினால் சோதிக்கப்பட்டார். எங்க சோதிக்கப்பட்டாரு? வனாந்தரத்துல. இங்க 40 நாள் வனாந்தரத்துல கிறிஸ்துக்கு முடிவுல வந்த சோதனை நம்மளுக்கு தெரியும். எதுங்க? சாப்பாடு. முதல் என்னதான் வச்சா? சாப்பாடு தான் வச்சான். அங்க எகிப்துல இருந்து இஸ்ரேல் மக்கள் வரும்போது 40 வருஷம் வனாந்தரத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு முதல் வந்த சோதனை எதுதான்? வயிறு பசி. நிறைய பேரை எடுத்து பாருங்க, பசி வந்துருச்சுன்னா மனுஷனாவே இருக்க மாட்டாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? கோவம் வரும், அவங்க நம்ம என்ன பேசுறோன்னே தெரியாது. ஏன்? பசி. சொல்லுவாங்க பாருங்க, பசியோடைய மயக்கம் கண்ணை மறைக்கும்ன்ட்டு. உண்மைதான் அது. பசி வந்துருச்சுன்னா எல்லார் மேலேயும் ஒரு கோவம் எரிஞ்சு விழுறது. என்னன்னே தெரியாது, தலைவலி வந்துடும், என்னென்னவோ பண்ணிடுவாங்க. இப்போ அங்க இஸ்ரேல் மக்களுக்கு 40 வருஷம் வந்த சோதனையும் சாப்பாடு தான். இயேசு கிறிஸ்துக்கு முதல் வந்த சோதனையும் சாப்பாடு தான், உணவு தான். அங்க இஸ்ரேல் மக்கள் தோத்தாங்க. இங்க கிறிஸ்து என்னத்தை காமிக்கிறார்னா, ஜெயம் காமிக்கிறார். அவரு இந்த 40 நாளும் இரவும் பகலும் சோதிக்கப்பட்டாரா. அந்த சோதனையோட முடிவுல போகும்போது அவர் சின்ன வயசுல இருந்து வளர்ந்துனே வராரு. அவங்க வீட்டுல எல்லாம் யூதர்கள் அப்பத்தை சுட்டு கொடுக்குவாங்க. அந்த அப்பத்தை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கல்லு வனாந்தரத்துல பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டா ஸ்மூத்தா இருக்கும். அதை பார்க்கும் போது எப்படிதான் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அப்பம் மாதிரி தான் தெரியும். அப்போ சாத்தான் எடுத்து காமிக்கிறான், நீ பாரு, உன்னால நீ தேவனுடைய குமாரன் தானே, இப்ப நீ என்ன பண்ணு, இந்த கல்களை அப்பமாக மாத்தி சாப்பிட்டுடு. ஏன் இதை சொல்லணும்? படிக்கலாம், நீ கொஞ்சம் உள்ள நம்ம போக போறோம். இதுதான் கிறிஸ்துக்கு எடுத்துன்னு வச்ச முதல் சோதனை. இப்போ கிறிஸ்து எப்படி பதில் கொடுத்தாரு நம்மளுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். கிறிஸ்து கொடுத்த பதில் நியாயப்பிரமாணம் தான். அவர் ஒவ்வொரு சோதனை வரும்போதும் இஸ்ரேல் மக்களுக்கு வனாந்திரத்துல வந்துச்சு பாருங்க, அந்த சோதனையை ஜெயிக்கிறதுக்கு தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு என்ன வசனத்தை கொடுத்தாரோ அதே வசனத்தை தான் கிறிஸ்து வனாந்திரத்துல இருக்கும்போது இவர் சோதனை ஜெயிக்கிறதுக்கு பயன்படுத்தினார். அதே வசனங்கள் தான். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இது மூணுமே நான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கு வனாந்திரத்தில் தேவன் கொடுத்த வசனம். கிறிஸ்துவ இப்ப எங்கதான் இருக்கிறாரு? அதே வனாந்திரத்தை தான் இருக்கிறார். ஒரு வசனத்தை வேணும்தான் வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி இருங்க நிக்க வைங்க. ஏன் இஸ்ரேல் மக்களை தேவன் கொஞ்சம் விட்டாரு வனாந்திரத்துல கொஞ்ச நாள் சாப்பாடு கொடுக்காம? கொஞ்ச நாள் விட்டாரா. இந்த வசனத்திலே பதில் இருக்குது பாருங்க. சிறுமைப்படுத்தினார்னா என்ன அர்த்தங்க? அவங்கள தாழ்த்தினார். ஏன் தாழ்த்தினாங்க? ஒருத்தவங்களை தேவன் தாழ்த்துறாருன்னா அவங்க எப்படி இருக்கணும்? அவங்க தங்களையே உயர்த்தப்பட்டு கொண்டிருந்தாருங்களா, தேவன் தாழ்த்திடுவார். புரிஞ்சுங்களா? இஸ்ரேல் மக்கள் வெளியே வந்தாங்கோ, எல்லாத்தையும் வெளியே எடுத்துன்னு வராங்க. அவங்க மனசுக்குள்ள என்னதான் வர்றதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு? பெருமை. தேவன் அவங்க மனசை தாழ்த்துறார். நீ ரொம்ப பெரியவன் நினைக்காத, நீ தாழ்மை உள்ளவர் தான். அவங்கள சிறுமைப்படுத்தும்படி அவர்களை சோதித்தாரா. தொடர்ந்து வாசிங்க. உன்னை பசியினால் வருத்தி. அப்ப ஏன் தேவன் பசியில விட்டாரு? கொஞ்சம் அவங்களுக்கு புரியணும். எங்களுடைய சொந்த சாப்பாட்டுல நம்மள வாழ முடியாது. யார் நம்மளுக்கு உணவு கொடுக்கணும்? தேவன். நிறைய நேரத்துல நம்ம கூட நினைக்கிறோங்க, எனக்கு தேவன், எனக்கு சொந்த வேலை, எனக்கு சொந்த அறிவு, எனக்கு இருக்கிற சொந்த வசதி, எனக்கு இருக்கிற சொந்த வயசு, சொந்த பலன், இதனால நான் வாழ்ந்துட முடியும்ட்டு. அப்ப தேவன் என்ன செய்யறாருன்னா, அந்த மனசு இருந்துச்சுன்னா நம்மளையும் தாழ்த்துவார். இவங்களையும் என்ன பண்றாரு? பசினால தாழ்த்தி இருக்கிறார். தாழ்த்தி. தொடர்ந்து வாசிங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம். புரிஞ்சுச்சுங்களா? அப்ப இது யாருக்கு கொடுக்கப்பட்ட வசனம்? இஸ்ரேல் மக்கள். மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வர வார்த்தையினால் பிழைப்பான். இததான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அவர் வனாந்திரத்தில் இருக்கும்போது அவர் எடுத்து பேச தொடங்குறார். அந்த 3 வசனமும் தொடர்ந்து யாருக்கு தான் கொடுத்திருந்தாருன்னா, இஸ்ரேல் மக்களுக்கு. இப்ப திருப்பி கொஞ்சம் இப்பதான் நம்ம உள்ள வந்திருக்கிறோம். அங்க 40 நாள் இயேசு கிறிஸ்து சாப்பிடாமல் இருந்தாரா?
பைபிள்ல 2 பேரு கிறிஸ்துவை தவிர சாப்பிடாமல் இருந்தாங்க. அதே 40 நாள். சொல்லுங்க, கரெக்ட் தான். மோசே, எங்கேயோ கேக்குது, கரெக்ட். மோசேயும் எலியாவும் இவங்க 2 பேர் தான் வேதத்துல 40 நாள் சாப்பிடாமல் இருந்தார்கள். 40 நாள் இரவும் பகலும். அதனால தான் மறுரூப மலையில கூட தரிசனத்துல பார்க்கும்போது மோசே நியாய பிரமாணமும் எலியா தீர்க்க தரிசன ஆகமத்தையும் காமிச்சார். புரிஞ்சுச்சுங்களா? அது கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றருடைய அடையாளம். அது தீர்க்க தரிசன ஆகமத்தை ஆகிலும் நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசன ஆகமத்தை ஆகிலும் நான் ஒடித்து போட வரல, மாறாக நிறைவேற்றவே வந்தேன். அவங்க 2 பேர் தான் 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடாமல் இருந்தாங்க. அதை கிறிஸ்துவும் என்ன பண்றாருன்னா தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து காமிக்கிறார். இஸ்ரேல் மக்களை கூட எடுத்து பாருங்க. அவங்க செங்கடலை கடந்து நேரம் எங்க தான் போனாங்க? வனாந்திரம் தான் போனாங்க. வனாந்திரத்துக்குள்ள உடனே என்ன வந்துருச்சு அவங்களுக்கு? சோதனை. ஜெயிச்சாங்களா? தோத்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துவும் தண்ணியிலிருந்து வனாந்திரத்துக்கு தான் போறார். இங்கேயும் அவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சோதனை தான். அங்க இஸ்ரேல் மக்களும் செங்கடல்லேருந்து வனாந்திரம் சோதனை, இஸ்ரேல் மக்கள் கிறிஸ்துவும் தண்ணியிலிருந்து வனாந்திரம் சோதனை. அவங்களுக்கும் என்ன சோதனை? சாப்பாட்டினால் வந்த சோதனை. கிறிஸ்துவுக்கும் என்ன சோதனைன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டினால் வந்த சோதனை. அங்க இஸ்ரேல் மக்களை கூப்பிடும்போது முதல் பலன்கள் வாங்கன்னு சொன்னார். இங்க கிறிஸ்துவ வனாந்திரத்துக்குள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி நீர் என்னுடைய சேஷ்ட புத்திரன், என்னுடைய ஒரே பேரான குமாரன் சொல்லி அனுப்பினார். அங்க அவர்கள் தோத்தார்கள். இங்க கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சிட்டார். நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள ஒவ்வொன்றா பார்த்துனே வந்தான். ஆனா இப்ப நம்ம உடனடியாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 சோதனைகளுக்குள்ள கொஞ்சம் உள்ள போலாம். இப்போ ஒரு கேள்வியை கேட்டுட்டு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துக்கு அந்த 3 சோதனைகள் வந்தது இல்லைங்களா? அந்த 3 சோதனையை முடிச்சுட்டு சாத்தான் போயிட்டு மேல கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் சோதனைகள் ஏதாவது வந்ததா? சாத்தானுக்கிட்ட இருந்து நான் கேட்கறது சாத்தான்கிட்ட இருந்து என்ன சோதனை வந்துச்சு? என்ன சோதனை வந்துச்சு? இவன் இந்த 3 சோதனை வச்சா பாருங்க. இந்த 3 சோதனை கிறிஸ்து சாவர வரைக்கும் வந்துனே இருந்துச்சு. இதே சோதனை 3 சோதனையும் கிறிஸ்து சாவர வரைக்கும் வேற வேற விதத்துல ரிப்பீட் ஆயினே இருந்துச்சு, வந்துனே இருந்துச்சு, வேற வேற ரூபத்தில் வந்தது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு, இது அந்த 3 சோதனை முடிஞ்ச பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். என்ன அர்த்தம்? சில காலம் அவனை விட்டு விலகி போனால்னா அது நம்மளுக்கு இங்க தமிழ் பைபிள்ல படிக்கும் போது கொஞ்சம் நிரடலா இருக்கு. இது திருவிவிலத்துல படிச்சீங்கன்னா அதோடைய புரிதல் இன்னும் நல்லா தெரியும். வாசிக்கலாம் திருவிவிலத்துல. அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. என்ன அர்த்தங்க? ஏற்ற காலம் வரும் அளவும்னா மீண்டும் எப்போ அவனுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப என்ன பண்ணலாம்? இப்போ வாய்ப்பு இல்லை, இப்போ போயிடலாம். ஆனா வாய்ப்பு திருப்பி என்னாகும்? திருப்பி வரும். அப்போ வரும்போது திருப்பி என்ன பண்ணலாம்? திருப்பி சோதிக்கலாம். இந்த 3 சோதனைய கிறிஸ்து சாவரருக்கு வச்சுனே இருந்தாங்க, வேற வேற ரூபத்துல வச்சான். முதல் சோதனை என்னது? கல்லை அப்பமாக மாத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ரொம்ப பசியா வந்திருக்கிறீங்க, உடனடியாக தேவன் உங்களுக்கு கொடுத்த வல்லமையை கொண்டு உங்களுடைய உடல் ரீதியான சோர்வை ஆத்திக்கொள்ளுங்கள். புரிஞ்சுச்சா? உங்களோட ஒரு வல்லமை இருக்கா, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரா? இருக்கா? அதை வச்சு நீங்க மற்றவங்களுக்கு நல்லது பண்றதுக்கு முன்னாடி முதல் உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? ஒரு ஐடியா சொல்ற பாருங்க. நீங்க இப்போ எங்கேயோ ஒரு இடத்துக்கு நீங்க கிளாஸ் கொடுக்க போறீங்க, போறதுக்கு டைம் இல்லை, உடனடியாக போகணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அங்கே போய் சேர முடியாது, அங்கே எல்லாருமே காத்துன்னு இருக்கிறாங்க. அங்கே போனீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நீங்கள் பேசணும், அவங்களுக்கு சத்தியத்தை கொடுக்கணும். இப்போ நீங்கள் சாப்பிடல, நீங்கள் போகும்போது நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் நம்ம மேலே அன்பு செலுத்துகிறவர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நீங்கள் போய் 2-3 மணி நேரம் நின்று பேசணும். நீங்கள் சாப்பிட்டு போனால் தானே உங்களுக்கே என்ன கிடைக்கும்? பலன். அப்போ நீங்கள் உங்களை முதல் பார்த்துக்கனா தான் அவங்கள என்ன பண்ண முடியும்? பார்த்துக்க முடியும். இது நல்ல ஆலோசனை, கெட்ட ஆலோசனை? அப்போ சாத்தான் கொடுத்தது நல்ல ஆலோசனை தானே. நீங்கள் போய் இப்போ இஸ்ரேல் மக்களுக்கு நீங்கள்
என்ன பண்ண போறீங்க? பிரசங்கம் பண்ண போறீங்க. கப்பர்நகமுக்குள்ள போய் பிரசங்கம் பண்ண தொடங்கிடுவீங்க. இப்போ போறதுக்கு முன்னாடி நீங்களே 40 நாள் சாப்பிடாம இருக்கிறீங்க, பசியில இருக்கிறீங்க. முதல் உங்களுடைய பசியை நீங்க ஆத்திக்கோங்க. அதுக்கு பிறகு போய் அவங்களுக்கு சொல்றதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நம்ம கொடுக்குற ஆலோசனை இது சரியான ஆலோசனையா தப்பான ஆலோசனையா? சரிதானே? ஆனா அவன் எப்படி கொடுக்குறா தெரியுங்களா? வசனத்தை வாசிங்க. மத்தேயு 4:3. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். பாருங்க கேள்வி எப்படி இருக்குது. நீ உண்மையா தேவனுடைய குமாரனா? எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. நீ உண்மையா தேவனுடைய குமாரனா இருந்தா எனக்கு நிரூபிச்சு காமி. எப்படி? கல்ல அப்பமா மாத்து. புரியுதுங்களா? நீ போய் கடையில வாங்கி சாப்பிடுன்னு சொல்ல, வீட்டுக்கு போய் சாப்பிடுன்னு இல்ல, இதோ சாப்பாடுன்னு கொடுக்கல. ஆனா என்ன சொல்லிட்டா? தேவன் உனக்கு கொடுத்த அந்த வல்லமையை உனக்கு என்று பயன்படுத்தி கொள்ளு. அதாவது நீ உன் தேவனுடைய சித்தத்தின் படி அல்ல, பிதாவுடைய சித்தத்தின் படி எல்லாம் செய்யாத. உனக்கு பசின்னு தேவைப்பட்டுச்சுன்னா உன் சித்தத்துக்கு நீ பண்ணிக்கோ. அப்போ எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில அவர் 3 வருஷம் வேலை செய்யும் போது தனக்குன்ட்டு ஏதாவது ஒன்று வேணுமா இருந்ததுன்னா வல்லமையை கொண்டு அவர் அப்பப்போ என்ன பண்ணியிருக்கலாம்? தனக்கு வீடு வேணும், உடனடியாக ஒரு வீடு. தலை சாய்க்கிறதுக்கு இடம் வேணும், உடனடியாக தலை சாய்க்கிறதுக்கு ஒரு இடம். போறதுக்கு பாதுகாப்பு வேணும், உடனடியா பாதுகாப்பு. அப்போ கிறிஸ்து எதை கட்ட தொடங்கி இருக்குவார்னா தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய ராஜ்யத்தை அல்ல, தன் சித்தத்தின்படி தன்னுடைய சுயத்தை கட்ட போயிட்டு இருக்குவார். அவன் என்ன முன்னாடி எடுத்து வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ தேவனுடைய சித்தம் எல்லாம் பண்ணாத, கீழ்ப்படிதலுக்குள்ளெல்லாம் வராத, நீ முதல் நிரூபிச்சு காமி நீ தேவனுடைய குமாரன்னு. அதை எப்படி செய்ய? கவனிங்க, எப்படி செய்ய? அதை உன்னுடைய சித்தத்தை நீயே பயன்படுத்திக்கோ, உனக்கு என்று நீ பயன்படுத்து. இதை தான் அவன் முதல் கிறிஸ்துக்கு வச்ச சோதனை. இதை இன்னும் கொஞ்சம் உள்ள நம்ம போய் பார்த்தோன்னா, இந்த சோதனையை வச்சுட்டா இந்த சோதனை மீண்டும் அவருக்கு அவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்துனே இருந்துச்சு. ஆனா பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் என்ன சொல்வார்னா, இயேசு கிறிஸ்து தன்னை பிரியப்படுத்த வரலையா, அதாவது தன்னுடைய சுயத்துக்காக தன்னை பார்த்து கொள்றதுக்காக அவர் வரவே இல்லைன்னு பேசுவார். வாசிக்கலாம் வசனம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று. என்ன சொல்றாருங்க? அந்த முதல் வசன வார்த்தையை மட்டும் வாசிங்க. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல். அவர் யாருக்கு பிரியமாய் நடவாமல் இருந்தார்? தனக்கு. இப்போ இந்த சோதனை அப்படியே நமக்கு வைக்கலாம். இன்னைக்கு நான் யாருக்கு பிரியமாய் நடந்து நிற்கிறேன்? உண்மையா? அப்போ ஒவ்வொருத்தங்களும் இன்னைக்கு யாருக்கு பிரியமா தான் நடந்து நிற்கிறோம்னா நமக்கு பிரியமா தான் நடந்து நிற்கிறோம். ஆனா கிறிஸ்து யாருக்கு பிரியமாய் நடக்கல? அவருக்கு. ஒருவேளை அவருக்கு பிரியமாய் நடந்திருந்தாருன்னா கல்ல என்ன பண்ணியிருக்குவார்? அப்பமா மாத்திருக்குவார். இப்ப நமக்கு தேவன் ஏதோ ஒரு வல்லமை கொடுத்துருக்கிறான்னு வைங்க, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுனா பண்றது எல்லாமே வெற்றிகரமா முடிஞ்சிடும். முதல் எதை பண்ணலான்னு நினைக்குவோம்? அதாவது தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், நான் உதாரணத்துக்கு சொல்றேன். எது பண்ணாலும் வெற்றிகரமா முடியும். முதல் எதை பண்ணுவோம்? எதை பண்ண நினைக்குவோம்? நீ சொல்றத பார்த்தா கேட்கவே மாட்டேன்னு இருக்கு. எதை பண்ண நினைக்குவோங்க முதல்? அதான் எது நமக்கு பிரியமானதுன்னா எது? ஒரு 2 உதாரணம் கொடுங்க. முதல் என்ன பிரதர்? காசு, வீடு, பண்ண தொடங்குமா? அப்போ முதல் நம்மளுடைய மனசு எங்கதான் போவோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன செய்ய முடியும். புரிஞ்சுச்சுங்களா? ஆனா கிறிஸ்துக்கு இருக்கிற வல்லமையை கொண்டு எனக்கு என்ன செய்ய முடியும்னு யோசிக்கல. அவர் பிதாவே உனக்கு நான் என்ன செய்யட்டும். இத்தாங்க ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம். அதனால தான் அவர் தமக்கு பிரியமானதை போல் அவர் நடக்கவே இல்லை. ஒருவேளை நான் இருந்திருந்தேன்னா அந்த வனாந்திரத்துல கல்ல அப்பமா மாத்துனா நிறைய கல்ல அப்பமா மாத்தி வியாபாரமா கூட தொடங்கியிருக்கோம், பேக்கரி வச்சு சொல்றேன். ஏன்னா நம்மளுடைய புத்தி அப்படிதான் போவோம், எல்லாம் எனக்கு சுயம். ஆனா அதுதான் இந்த சோதனை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானத்துல தொடங்குனது சிலுவை வரைக்கும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்துனே இருந்துச்சு. நான் இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். இப்ப முதல் பார்த்துட்டுமா, அந்த அப்பம் முதல் சோதனை என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் சித்தத்தின் பிரகாரம் நீ வாழ தொடங்குன்ட்டு. இதெல்லாம் சம்பவம் முடிஞ்சிட்டு இயேசு கிறிஸ்து ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, யுதேயாவை விட்டு கலீலியா பகுதிக்கு போறார். அவர் போகும்போது ஒரு சமாரியா பட்டணத்துல இருக்கிற ஒரு கிராமத்தை நோக்கி வரார். அங்கதான் யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த ஒரு கிணறு இருக்கு. இந்த சம்பவம் தெரியும் இல்லைங்களா?
அங்க கிறிஸ்து போய் உட்காந்து அந்த கிணத்துக்கிட்ட அந்த ஸ்திரீ கிட்ட பேச தொடங்குறாரு. அந்த ஸ்திரீயும் கிறிஸ்துவோடைய வார்த்தைகளை கேட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கினாங்க. அந்த ஸ்திரீ, வந்திருக்கிறவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அப்ப கூட கிறிஸ்து சொல்வார், நான் தான் மேசியான்லாம் நேரடியாக சொல்லியிருக்குவார். இப்போ அந்த ஸ்திரீ போய் அந்த பட்டணத்தில் அந்த கிராமத்தில் இருக்கிற நிறைய பேரை கூப்பிட்டுன்னு வந்து கிறிஸ்து அவங்ககிட்ட போய் அவங்கள சந்திச்சு பேச தொடங்கின்னு இருக்குவார். இப்போ யாருடைய வேலை செஞ்சுன்னு இருக்கிறாரு? தேவனுடைய வேலையை கிறிஸ்து பண்ணின்னு இருக்கிறார். இதை ரொம்ப நேரம் கழிச்சு சீசர்கள் வராங்க, இயேசு கிறிஸ்துவ தேடிக்கின்னு வராங்க. ஏன் தேடின்னு வராங்கன்னா, இயேசு கிறிஸ்து பாவம் ரொம்ப நேரமா பேசின்னு இருக்கிறாரு, நாமெல்லாம் ரொம்ப நேரமா அவரை விட்டு கொஞ்சம் தூரம் போயிருந்தோம். எங்க போயிருந்தாங்கன்னு போயிருந்தோம், இப்ப வந்திருக்கிறோம். கிறிஸ்து பிரசங்கம் பண்ணின்னு இருக்கிறாரு, வந்து உள்ள குறுக்கிடுறாங்களாம். என்னன்னு தெரியுங்களா? குறுக்கிட்டாங்க. சாப்பிடுவா நீங்க அதாவது என்ன அர்த்தம்னா, நீங்க பிரசங்கத்தை கொஞ்ச நேரம் நிக்க வைங்க, வந்து சாப்பிட்டு போங்க. புரியுதா? வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 4:31. இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். என்ன கேக்குறாங்களா? இது நல்ல விஷயம் தானே, ரொம்ப நேரமா பேசுறீங்க, நாங்களும் கடைக்கு போய் உணவை எடுத்துன்னு வந்திருக்கிறோம், உங்களுக்கு சாப்பிடுத்த எடுத்துன்னு வந்திருக்கிறோம், நீங்க பிரசங்கம் பண்ணின்னு இருக்கிறீங்க, கொஞ்சம் நிக்க வைங்க, வந்து சாப்பிட்டு போய் பிரசங்கம் பண்ண. இது நல்ல ஆலோசனையா? இது வந்து கெட்ட ஆலோசனையா? நல்ல ஆலோசனை. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கணும்? சரியாக சொன்னாய், இதோ உடனடியாக வருகிறேன், போய் சாப்பிட்டு இருக்கணும்ல. அவர் போனாரா பாருங்க? அவர் போலங்க. அவர் மாறாக என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 2 வசனத்தை அப்படியே வாசிக்கலாம். 32. அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். இப்போ வேற ஒரு விஷயத்த சொல்றாரு, உங்களுக்கு தெரியாத ஒரு சாப்பாடு நான் வச்சுன்னு இருக்கிறேன்றார். அவங்களுக்கு ஒரே குழப்பம். ரகசியமா யாரோ இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. யார் கொடுத்தாங்கன்னு அவங்களே கேட்டுங்கிறாங்க. பாருங்க கிறிஸ்துவோட பதில் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு அறியாத ஒரு போஜனம், அதாவது உங்களுக்கு தெரியாத ஒரு சாப்பாடு என்கிட்ட இருக்குதுப்பான்ட்டு. அவங்க மனசு உடனே எங்க போயிருக்கோம்? எது மேலதான் போயிருக்கோம்? நமக்கும் நிறைய நேரத்துல எது மேலதான் மனசு போகுது? சத்தியத்தை கேட்டுக்குன்னு என்னத்த பண்ணலான்னு யோசிக்கல. அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதே மனசு தான் அவங்களுக்கும். அப்போ உங்களுக்கு புரியல, கிறிஸ்து கிட்ட ஏதோ ஒரு ரகசியமா வேற யாரோ சாப்பாடு கொடுத்துட்டாங்கன்னு யோசிச்சுங்கிறாரு. இப்போ கிறிஸ்து அதுக்கான தெளிவு கொடுக்கிறார், என்னுடைய சாப்பாடுனா என்னன்றாரு. வாசிக்கலாம் 34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இப்போ என்னை அனுப்பினோடைய சித்தம் இருக்கா? யார் அனுப்பினார்? பிதா. அப்போ கிறிஸ்துவோடைய போஜனம்னா எது? பிதாவின் சித்தம். அந்த சித்தம் மட்டுமல்ல, அந்த சித்தத்தை செய்து முடிக்கிறது அவருடைய போஜனம். புரியுதுங்களா? இங்கேயும் பிசாசு என்னதான் பண்றான், அதாவது அந்த சோதனை மீண்டும் மீண்டும் எப்படியெல்லாம் வருது பாருங்களேன். சீசர்கள் மூலியமா, அதாவது நல்ல முறையில வருது இந்த தடவை. நீங்க பிதாவுடைய சித்தத்தை இப்ப யோசிங்க. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றாரு, சீசர்கள் வந்து உடனடியாக சாப்பிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. கிறிஸ்துவும் சரி கொஞ்ச நேரம் இருங்க, நான் போய் சாப்பிட்டு வரேன்னு ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிட்டு வந்தாரு. இந்த கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இவங்க இந்த மாதிரி நிறைய தீர்க்கதரிசிகளை பார்த்தோம் இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவ பார்க்காதது கூட நிறைய விஷயம் இருக்கு. இப்பதான் முதல் முறை அறிமுகமா இருக்கிறார் அந்த கிராமத்துக்கே. நிறைய பேர் தன்னுடைய வேலைகளுக்கு போயிருக்குவாங்க. இப்போ கிறிஸ்து எதை விட்டுருக்குவார் பாதியிலேயே? என்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறது கொஞ்சம் தடைப்படுது. எதனால தடைப்படுது? சாப்பாட்டுனால தடைப்படுது. அவர் எத்த வேணான்ட்டார். அப்போ அந்த சோதனை அங்கே நின்னுச்சா வனாந்திரத்துல? மீண்டும் மீண்டும் தொடர்ந்துனே இருந்துச்சுங்க. இப்போ அந்த சோதனை இன்னும் கொஞ்சம் உள்ள போனா, சாப்பாடுனா என்ன அர்த்தம்? ஒன்னு தேவனின் வார்த்தை. இந்த வசனத்தின் பிரகாரம் சாப்பாடு என்பது எது? தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பது. இப்போ சாத்தான் எதை கொடுக்குவான்? கல்லை அப்பமா மாத்து. அப்பம்னா என்ன? தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறது. அதுதான் கிறிஸ்துவோடைய சாப்பாடு. இப்ப சாத்தான் கிறிஸ்துவ சோதிக்கணும்னா எப்படி சோதிக்குவான்? தந்திரமா வருவான். அதாவது என்ன தெரியுங்களா, நீ உங்களுடைய பிதாவோட சாப்பாடை சாப்பிடாத, உங்களுடைய சாப்பாடை நீங்களே தயார் பண்ணி நீங்களே சாப்பிடு. அது எப்படி சொல்லுவான்? அது எப்படி பண்ணுவான்? நான் திருப்பி சொல்ற பாருங்க. கிறிஸ்துக்கு போஜனம் எது? பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறது.
இப்ப சாத்தான் சோதிக்கணும்னா எப்படி சோதிக்குவான்? நீ பிதாவுடைய சித்தத்தை, அதாவது பிதாவின் சாப்பாட சாப்பிடாதீங்க, யாருடைய சாப்பாடை சாப்பிடு. அதுதான் கல்லை அப்பமா மாத்துனா உங்க சாப்பாட நீங்களே பண்ணுங்க. புரியுதுங்களா? அப்போ அது அவன் எப்படி சோதிக்குவான்? நீ பிதாவுடைய சித்தத்தின்படி செய்யாத, உன் சித்தத்தின்படி செய். அதுதான் உன்னுடைய சாப்பாடின்படி செய். புரிஞ்சுச்சுங்களா? அதை மீண்டும் மீண்டும் என்ன பண்றானா, கிறிஸ்துவோடைய 3 வருஷ வாழ்க்கையில் எடுத்துனே வந்தாங்க. நீங்க பிதாவுடைய சித்தத்தை விட்டுடுங்க, யாருடைய சித்தத்தை செய்யுங்க, உங்களுடைய சித்தத்தை செய்யுங்க. அப்படி கிறிஸ்து செஞ்சுட்டாருன்னா யாருடைய சாப்பாடை செய்யறதாகும், அதாவது யாருடைய சாப்பாடை கிறிஸ்து சாப்பிட்றதாகும், அவருடைய சாப்பாடுங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? பிதாவோடைய சாப்பாடுனா என்ன அர்த்தம்? அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறது. அதை தூர தள்ளி வை. இப்போ உங்களுடைய சாப்பாடை நீங்க சமையல் பண்ணுங்க, அதாவது உம்முடைய சித்தத்தை நீ செய்ய வாங்க. அதுக்கு கிறிஸ்துனா பதில் தெரியுங்களா கொடுத்தாரோடைய வாழ்க்கையில? வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. என்ன அர்த்தம் இது? நான் சுயமாலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் சுயமாய் ஒன்றும் செய்ய மாட்டேன். இன்னைக்கு நாம எப்படி செய்யறோம்? எல்லாமே சுயம் தாங்கும். எது எடுத்துக்கினா கூட என்னதான் இருக்கு? சுயம். இந்த வசனம் நாம சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? கிறிஸ்து என்ன சொன்னாரு? அந்த வசனத்தை இன்னொரு தடவை வாசிங்க. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. இதை நாம எப்படி சொல்லுவோம்? நமக்குனா நான் என் சுயமாய் எல்லாம் செய்கிறேன். இத்தான் நாம அப்படியே வாசிங்க. நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். நான் கேட்காதபடி தான் நியாயம் தீர்க்குவேன். அவர் யார்கிட்ட கேட்குவாரு? நாம யார்கிட்ட கேட்குவோம்? ஒருத்தவங்களை நியாய தீர்ப்பு செய்யணும்னா நம்ம கிட்ட கேட்குவோம், இன்னொருத்தவங்க கேட்குவோங்க. யார்கிட்ட கேட்குவோம் சொல்லுங்க? நம்மளுக்கு யாராவது வந்து காதுல ஓதி விட்டுருவாங்க, அவங்கள கேட்டுக்குன்னு மற்றவங்களை என்ன பண்ணிடுவோம்? அம்மாவா, எனக்கும் நல்லா தெரியும், நான் ரொம்ப நாளா பார்த்துன்னு தான் இருந்தேன். கூட்டணி வந்துருமா? அவன் ஓதுறது யாருன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசு தான். அப்படி தொடர்ந்து வாசிங்க. எனக்கு சித்தமானதை நான் தேடாமல். நாம என்ன சொல்லுவோம்? எனக்கு சித்தமானதை தான் நான் தேடுவேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால். அதாவது கிறிஸ்துனா சொல்றாருன்னா, என்னுடைய சாப்பாடை நான் என்ன பண்ண மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் தேடவோ மாட்டேன். யாருடைய சாப்பாடைய நான் தேடுவேன்? பிதாவுடைய திட்டம், அவருடைய சித்தம், அவருடைய உணவை தான் நான் தேடுவேன், அதை தான் நான் சாப்பிடுவேன். அப்பதான் நான் பிழைக்க முடியும், இல்லைன்னா என்ன ஆகாது, பிழைக்க முடியாது. இப்ப நாம கூட பிழைக்கணும்னா நம்ம யாருடைய சித்தத்தை தேடணும்? தேடுறோமா? கேள்வி மனசுல வச்சுக்கலாம். அப்படி உண்மையாய் தேடுறதுக்கு தாங்க இந்த சத்தியமெல்லாம் என்ன பண்றாருன்னா கொடுத்துனே வர்றாரு. இயேசு கிறிஸ்து 3 வருஷம் உவமைகள் பேசினார் இல்லைங்களா? உபதேசங்கள் கொடுத்தாரா? நிறைய மல பிரசங்கம், உபதேசம். அதெல்லாம் யாருடைய உபதேசம்? கிறிஸ்துவோட உபதேசம் தானே. வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாய் இராமல். யாருடையதாய் இராமல்? என் உபதேசம் எந்தில்லப்பா, என் சாப்பாடு இது ஏன் சாப்பாடே கிடையாது, என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. அப்போ கிறிஸ்து எங்குமே எதை பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த வார்த்தைகளை அவர் தயார் பண்ணல, தன்னுடைய சுயமாய் உபதேசங்களை மக்களுக்கு கொடுக்கல. நான் சொல்றது புரியுதுங்களா? அவர் பேசின உவமைகள், உபதேசங்கள், தீர்க்க தரிசனங்கள், சத்தியங்கள் இதெல்லாம் யாருடையதா? பிதாவுடையது. இதெல்லாம் எதுவுமே இல்லைனார். என்னை அனுப்பினவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் சொல்லுவேன், அதை தான் நான் செய்வேன். அப்ப சாத்தான் அடிக்கடி கிறிஸ்து கிட்ட வந்து எப்படி தான் தடை பண்ணுவான்? வேண்டாம் வேண்டாம், உங்க சித்தத்தின்படி நீங்க என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க, கொஞ்சம் நிக்க வைங்க. அதோடைய ஒரு உதாரணம் வந்து இயேசு கிறிஸ்து சீசர்கள் கிட்ட பேசினே வராரு. நான் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுவாரு, பிடிக்கப்படணும், எடுத்துன்னு போய் சிலுவையில் அரிஞ்சிடுவாங்க, நான் செத்துருவேன், 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வருவேன், இதெல்லாம் சொல்லினே வராரு. பேதுருக்கு ஒரு நாள் ஒரே கோபம். கிறிஸ்துவ தனியா கொண்டு போய், ஆண்டவரை இப்படியெல்லாம் என்ன கூடாது, உங்களுக்கு நடுக்க கூடாது. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா என்ன அர்த்தம்? அது இல்ல, நீங்க வந்து பிதாவுடைய சித்தமெல்லாம் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. ஏன்னா கிறிஸ்து சொல்லி இருக்கிறாருல்ல, இது நான் பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே
எனக்கு போஜனம்னு சொல்லி இருக்கும் போது அவர் சாகிறது அப்ப யாருடைய சித்தம்? கர்த்தரோ கிறிஸ்துவை நொறுக்க சித்தமானார், அவரோ இவரை நொறுக்க சித்தமானார். அப்ப கிறிஸ்து நொறுக்கப்படணும்ன்றது யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். அப்ப சித்தம் இருக்குன்ட்டு கிறிஸ்து நிறைய தடவை சொல்லியிருக்கிறாரு. இப்ப பேதுரு வந்து பேசுறாரு, ஆண்டவரே வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் உங்களுக்கு நடக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உம் சித்தத்தின் படி நீங்க செய்யுங்க, உபத்திரவத்துக்குள்ளெல்லாம் போய் நீங்க ராஜாவாக வேண்டாம். குறுக்கு வழி ஏதாவது இருந்தா என்ன பண்ணிக்கலாம் அதுல போய். ஏன்னா எல்லாரும் என்னதான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்கன்னா, மேசியா ராஜாவாக வருவார், அதுதான் என்னுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பே. அப்போ அங்க பேதுரு பேசுறது யாரு? அதாவது சிலுவையை தூக்காம கிரீடத்தை வாங்கிக்கோ, அதோடைய அர்த்தம். அதை சொல்றது யாரு? பேதுருவா சாத்தானா? புரிஞ்சுச்சுங்களா? அங்க வனாந்தரத்துல அப்பத்தை காட்டினான். அதாவது நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்யாதீங்க, உமக்கு சித்தம் ஏதோ அதை நீங்க செஞ்சிடுங்க. அவருடைய வாழ்க்கை முழுசும் இதே சோதனை வேற வேற ரூபத்துல வந்தது. சித்தத்தை செய்யாத, யார் சித்தத்தை செய், பிதா சித்தத்தை செய்யாத, உமக்கு என்ன சித்தமா இருக்கோ அதை செய். இங்கேயும் வந்து பேசும்போது அதே வார்த்தைகள் தான். அது கிறிஸ்துனா பதில் கொடுத்தாரு, அப்பாலே போ சாத்தானே. அதாவது என்ன அர்த்தம்னா, நான் யார் சித்தத்தை மட்டும்தான் செய்வேன், பிதாவோடைய சித்தத்தை மட்டும்தான் நான் செய்வேன், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இது அவன் எடுத்துன்னு வர 3 விதமான தந்திரங்கள்ல முதல் தந்திரம். இப்போ திருப்பி நம்ம கிட்ட வரலாம். அன்னைக்கு கல்ல அப்பமா மாத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சொன்னாதான் புரிஞ்சுக்கொள்ள முடியும். கல்லை அப்பமாக மாத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனின் சித்தத்தை செய்யாத, உம் சித்தம் என்ன இருக்கோ அதை செய். அந்த படிச்சொல்லிங்களா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது 3ல இது எது எது அடங்குது? மாம்சத்தின் இச்சை. ஏன்னா சாப்பாடு எதுக்குதான்? மாம்சத்தின் இச்சை. இப்போ அந்த சோதனை நம்ம எல்லாருக்கும் வருதா இல்லையா? என்ன விதத்துல வருது? சாப்பாடா வருதா, சித்தமா வருதா? சித்தம் என்னான்னு சொல்லுது? நீ தேவனின் சித்தத்தை செய்யாத, யார் சித்தத்தை செய். அப்ப நம்ம ஒவ்வொரு தடவை என்ன பண்றோம்? கல்லை ஏன் கல்ல அப்பமா மாத்துன்னு சொல்றேன்னா, கல்லுல அது செத்து போனது, ஒண்ணுமே இல்லை. அந்த அப்பத்தை சாப்பிட்டா செத்துதான் போவாங்க. ஆனா தேவனுடைய வாயிலிருந்து வர வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை சாப்பிட்டா ஜீவனுக்குள்ள போலாம். வித்தியாசம் புரியுதுங்களா? தேவனுடைய அப்பம் என்ற வாயிலிருந்து வர வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அதை உட்கொள்ளுகிறவர்கள் ஜீவனுக்குள் போவார்கள். கல்லுல ஜீவனே கிடையாது. அதை சாப்பிட்டா செத்துதான் போனோம், உயிரில்லாத நிலைமைக்கு தான் போனோம். இப்ப யார் அந்த கல்லு? யார் அந்த கல்லு? எது அந்த கல்லு? அப்படி சொல்லலாம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஜீவன் உள்ள கல். ஆனா கிறிஸ்துவை சேர்ந்தாதான். சேரலன்னா நம்ம என்ன மதிக்கல்? செத்து போன கல். அதாவது ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்ப நமக்கு என்ன சோதனை முன்னாடி வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்க பிதாவுடைய சித்தத்தை செய்யாதீங்கோ, யார் சித்தத்தை செய்யுங்க. இப்போ ஒரு கேள்வி, நாம இந்த சோதனைய ஜெயிச்சிருக்கிறோமா தோத்திருக்கிறோம்? சொல்லுங்க, கேட்கவே இல்லை எனக்கு. இந்த சோதனைய ஒவ்வொரு நாளும் வைக்கிறானா? கல்ல அப்பமா மாத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பி திருப்பி நான் கேட்டுனே இருக்கேன். கல்ல அப்பமா மாத்துனா என்ன அர்த்தம்? தேவனுடைய சித்தத்தை செய்யாத, உன் சித்தத்தை செய். அந்த சோதனை நம்மளுக்கு இருக்கா இல்லையா? கல்ல அப்பமா மாத்துற சோதனை நாம மாத்துறோமா இல்ல சாத்தானுக்கு நம்ம மாத்தாமல் போயிடுறோமா? மாத்துறோங்க. என்னவா மாத்துறோம்? தேவனுடைய சித்தத்தை எடுத்து தூரம் வச்சு நம்ம சித்தத்தை எடுத்து முன்னாடி வைக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் வைக்கிறோம், ஒவ்வொரு தடவையும் தோத்து தான் போயின்னு இருக்கிறோம். இது அவன் எடுத்துன்னு வர சோதனையோட முதல் மாடல். இப்படிதான் வருது. 2வது சோதனை என்ன எடுத்துன்னு வந்தா? 2வது சோதனை எது? மேல கொண்டு போய் நிக்க வச்சான். ஒரு தேவாலயத்துக்கு மேல கொண்டு போய் நிக்க வச்சு என்ன பேசுனா? இல்ல, அவன் திருப்பி என்ன பேசுறான் பாருங்க. அடுத்த வசனம் மத்தேயு 4:6. நீர் தேவனுடைய குமாரனே. திருப்பி அதே தான். முதல்ல என்ன கேள்வி கேட்டா? நீ தேவனுடைய குமாரனா இருந்தா. இங்கேயும் என்ன கேட்கிறான்? நீ தேவனுடைய குமாரன் எனக்கு என்ன பண்ணு, நிரூபிச்சு காமி. நீ தேவனுடைய குமாரனா இருந்தா என்ன பண்ணு, மேலத்துல இருந்து எகிரி குதிர்ச்சிடு. அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, மேலத்துல இருந்து எகிரி குதிர்ச்சிடு,
தேவதூதர்கள் அனுப்பிச்சு உன் கால்கள் கல்லின் மேல் மோதாத படிக்கு அவர் என்ன பண்ணிடுவாரு, உன்னை காப்பாத்திடுவாருன்னு. அது பினாக்கல் ஆஃப் த டெம்பிள்னு சொல்லப்படும். அதாவது ஒரு உப்பரி மேல அந்த இடத்துல போய் நின்னா அது ஒரு ஜெபாலயம். ஜெபாலயம்னா அங்க இருக்கிற ஆலயம். அப்ப சோதனை எங்க வருதுன்னா ஆலயத்துக்கு வெளியோ இல்ல, எங்க வருதுங்க, ஆலயத்துக்குள்ளவே தான் சோதனை வருது. அப்ப நமக்கும் சோதனை எங்க இருக்கோ, உள்ளவே தான் இருக்கும் சோதனை. அந்த சோதனை என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, நீ மேலத்திலிருந்து குதிச்சிட்டினா தேவனே வருவார். அதாவது வருவார்னா அவரே குறுக்கிடுவார். ஐயோ என் குமாரன் என்ன ஆயிட்டாரு, செத்து போயிடுவாரு, அவர் செத்துட்டாருன்னா என்னுடைய திட்டம் என்னாவாது, நிறைவேறாம போயிடும். தேவனே ஒரு குறுக்கிட்டு உன்னை காப்பாத்தி எல்லாரும் முன்னாடி பார்க்குவார். இதோடைய குறுக்கு புத்தினா தெரியுங்களா, நீங்க என்னவா மாற வந்திருக்கிறீங்க இப்போ, மேசியாவாக. ஜனங்க எல்லாருமே உங்களை என்ன ஏத்துக்கணும், நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன், நீங்க மேலத்திலிருந்து குதிச்சிடுங்க, தூதன் வந்து உங்களை தூக்குவாரு. அதுவும் எங்க ஆலயத்துக்கு வந்து இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை பார்க்குவாங்க. என்னன்னு பார்க்குவாங்கன்னா தேவ தூதனே வந்து உங்களை தூக்கிட்டாங்கன்னு. அப்ப நீங்க போய் நான் தான் மேசியான்னு சொல்ல வேண்டியதில்லை, அங்க இருக்கிறவங்களே உன்னை என்னன்னு அங்கீகரிச்சிடுவாங்க. சூப்பரான ஆலோசனை, பெஸ்ட் ஐடியா. எப்படி இருக்குது பாருங்க, இருக்கா? கஷ்டமே இல்லை, நான் சொல்றபடி கேளுங்க, மேலத்திலிருந்து குதிச்சிடுங்க, தேவன் தன் தூதனை அனுப்பிச்சு உங்களை காப்பாத்திடுவாரு. அப்ப பாக்குற ஜனங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், ஓ இவர் மேலத்திலிருந்து பறந்தாரு, அப்படியே பறந்துனே காகாயத்துல நின்னாரு, அது தேவதூதன் வந்து காப்பாத்தினாருன்னா அப்ப அது யாரு, மேசியா. அதுவும் ஆலயத்துல எல்லாருமே ஏத்துக்குவாங்க. நீங்க கஷ்டமே இல்லை, நீங்க ஏன் போய் பிரசங்கம் பண்றீங்க, சின்னதா ஒரு வேலை பண்ணீங்கன்னா போதும். அப்ப இவ யார சோதிக்க வச்சா, தேவனே சோதிக்க வச்சான். அதாவது நீ தான் மேசியான்னு அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு வழி. அந்த 3 இச்சை பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 3 இச்சையில மாம்சத்தின் இச்சை முதல் வந்துருச்சு. இது எது, கரெக்டா சொல்லுங்க, இது எது? ஒன்னா இது சொல்றோம், இல்லைன்னு உடனே 2வது ஆப்ஷன். கரெக்டா சொல்லுங்க இது எதுன்ட்டு. இது ஜீவனத்தின் பெருமை. ஏன் ஜீவனத்தின் பெருமைனா, மேல திறந்து கீழே குதிச்சா தேவனே என்ன பண்ணுவாரு, குறுக்கிடுவார். அப்போ உனக்கு எவ்வளோ மகிமை மேன்மை எல்லாமே கிடைச்சிடல. ஜனங்களுக்குள்ளோ நீ சுலபமா என்ன பண்ணிடலாம், உள்ள போயிடலாம். அதுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் எப்படி இருக்குது சொல்லுங்க. அவர் ஜெயிக்கும் போது பதில் கொடுத்தார் இல்லையா, அவர் கொடுக்கும் போது அந்த பதில இருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மனசுல பதிய வச்சிட்டோம்னா ஜெயிக்கலாம். எந்த விஷயம், இன்னும் அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் வாசிக்கலாம் பாருங்க. 7ஆம் வசனம் அதிலே வாசிங்க. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு தடவையும் அவர் என்ன சொல்றாருன்னா, எழுதியிருக்குது. நமக்கும் ஏதோ ஒரு சோதனை வந்தோம்னா நம்ம மனசு என்ன தெரியுங்களா முதல் தேடணும், இந்த சோதனை ஜெயிக்கிறதுக்கு என்ன எழுதியிருக்கு, எழுதப்பட்ட வார்த்தைகள் என்ன, அது மட்டும் மனசுல வந்துச்சுன்னா இந்த கேள்வி வரணுங்க. ஒரு சோதனை வந்துச்சுன்னா எழுதியிருக்குதே, என்ன எழுதியிருக்குது இந்த சோதனைக்கு அப்படின்னு தேடினாலே நம்மளுக்கு வசனம் வந்துடும். அதை ஜெயிக்கிறதுக்கான வழியும் கிடைச்சிடும். நம்ம நிறைய நேரத்துல ஜெயிக்காம தோக்குறதுக்கு ஏன் காரணம்னா, ஏதோ ஒரு சோதனை வந்தா நம்ம மனசு என்னத்த தெரியுங்களா தேட மாட்டேன்னு இருக்கு, என்ன எழுதி இருக்குன்னு யோசிக்கவே மாட்டேன்னு இருக்கிறோம். ஆனா மாறாக மனசுனா யோசிக்கணும்னா எழுதப்பட்டது என்ன அதை யோசிக்கணும். அது வந்தது, அதுதான் கிறிஸ்து ஒவ்வொரு தடையும் சொல்லும் போது எழுதியிருக்கேன்னு சொல்லினே இருக்குவார். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இந்த வார்த்தைகள் நான் சொல்லல, எங்கிட்ட இருந்து பேசுற, எழுதப்பட்ட வசனம், அதாவது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அப்பம், இது என்னுடைய அப்பமே கிடையாது. அப்போ கிறிஸ்துக்கு இங்கேயும் சாத்தான் எடுத்துன்னு வந்த சோதனை ஜீவனத்தின் பெருமை, ஒரு குறுக்கு வழி. நீங்க உடனடியாக என்ன ஆயிடலாம், மேசியாவாக ஆயிடலாம். உங்களுடைய வல்லமை நீங்க என்ன பண்ணலாம், எல்லாரும் முன்னாடி காமிக்கலாம். ஜனங்க எல்லாருமே வந்து நீங்க சொல்றத உடனடியா கேட்டுக்குவாங்க. தேவனே குறுக்கிடுவார் உங்களை காப்பாத்துறதுக்கு. இதோட பெரிய விஷயம் என்னன்னு, ஒரு உச்சக்கட்ட பெருமை தூக்கி வைக்கப்பட்டது. நமக்கும் நிறைய நேரத்துல வருதுங்க. நம்மள தேவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டாருனாலே உடனடியா அவன் வந்துடும். ஆமா, ஒருத்தவங்க கீழத்திலிருந்து மேல போயிட்டாங்கன்னா உடனடியா இன்னொன்னு வரும். காத்துலயே மெதுக்குவாங்க, பார்த்துருக்குறீங்களா? ஆமாங்க, காத்துலயே பருக்குவாங்க. அதாவது ஒரு உதாரணம் சொல்றேன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நல்லா துணி போட்டுன்னு போகும்போது ஒரு பெருமை உள்ள வந்துடும்.
நான் கரெக்டாக வரும், நீங்கள் எடுத்து பாருங்க. அப்பதான் கொஞ்சம் வேறுபடுத்துகிற மாதிரியோ கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கிறோன்ற ஒரு சின்ன பெருமை உள்ள வரும். அல்லது நல்லா சத்தியத்தில் வளர்ந்தா அது ஒரு விதமான பெருமை. நிறைய பேரை வழி நடத்தினா அது ஒரு விதமான பெருமை. நல்லா படிப்பறிவு இருந்தா அது ஒரு பெருமை, வசதி இருந்தா அது ஒரு பெருமை. அப்ப எல்லா இடத்துலயும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் சாத்தான் மேல உப்பரியில கொண்டு போய் நிக்க வச்சுட்டான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கும்னா அவங்க ரொம்ப கெட்டது பண்றாங்க, நல்லா வசதியா இருக்கிறாங்க, நான் தேவனுக்கு உகந்துதான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன், நான் மட்டும் வசதி ஆகலையே. அங்க உப்பரியில கொண்டு போய் நிக்க வச்சிருந்த தேவனா சாத்தானா? இன்னைக்கு நிறைய தேவனுக்கு விரோதமா செய்யறாங்க, உப்பரியில நின்று இருக்கிறாங்க. இது அவர்களை கொண்டு போய் நிக்க வைத்தது யார்? யார்? அவ்வளவுதாங்க. அவங்கள ஏன் எடுத்துன்னு போய் அங்க நிக்க வச்சான்? அப்பதான் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை பார்த்து கேட்குவாங்க, அவங்க மட்டும் நின்னாங்கோ, எனக்கு மட்டும் கொடுக்கலையே, நான் இவ்வளோ உங்களுக்கு பண்றேன், எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே. வருது இல்லை அந்த கேள்வி? விசுவாசத்துல சந்தேகம் வருதா இல்லையா? போங்க, எவ்வளவுதான் நல்லது பண்ணலாம், நம்ம இப்படிதான் இருக்கிறோம், கெட்டது பண்றவங்களாம் அவ்வளோ மேல இருக்கிறாங்கன்னு. ஆரோனை இஸ்ரேல் மக்களை வனாந்திரத்துல இவங்களை வழி நடத்தி கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போறாரு. அப்ப தேவன் இஸ்ரேல் மக்கள் ஒரு கூட்டத்தார பிரிச்சாரா? லேவி கோத்திரம் ஆரோன்னு அவங்களுக்கு என்ன சொன்னாருன்னா, நீங்க போங்க அந்த தேசத்துக்கு, உங்களுக்கு சொத்தே இல்லைன்ட்டாரு. ஆனா எல்லா இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாரு, நிலத்தை கொடுத்தாரு. ஆனா எல்லா கோத்திரத்துக்கு கொடுத்த மாதிரி ஒரு பக்கத்துல லேவி கோத்திரத்துக்கு இடத்தை ஒதுக்கவே இல்லை. ஆனா இந்த ஜனங்க தான் தேவனுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க, ஒன்னும் கொடுக்கல. என்ன சொல்லிட்டாரு? நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் தான் உங்க சொத்துன்னு. இன்னைக்கு நம்மளுக்கு மேல எடுத்துன்னு போய் நிக்க வைக்கலன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? தேவனே எனக்கு சொத்தா இருக்கும் போது இந்த உப்பரி எதற்கு? இந்த மனசு வந்துட்டாலே நம்ம அவரை போய் கேட்க மாட்டோம். கெட்டுங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நல்லவன் நான் மட்டும் எப்படி இருக்கிற, நாசமா போயிருக்கிற. இப்படிதாங்க நிறைய பேருடைய ஜெபமே இருக்கு. அந்த மனசே வராதுங்க. அது வருதுனால என்ன காரணம் சொல்லுங்க? இந்த உப்பரிய நம்ம ஆசைப்பட்டுன்னு இருக்கிறோம். உப்பரிக்கு போயிட்டா என்ன ஆயிடுது? சாத்தான் சொல்றான், நீ மேல திறந்து கீழே குதின். அந்த கீழே குதின்ற அந்த சோதனை கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில இதுவும் ஒரு விதமான சோதனையா வந்துனே இருந்துச்சு. அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு அடையாளத்தின் மூலியமா நீங்க தான் மேசியான் உலகத்துக்கு என்ன பண்ணுங்க, காமிங்கோ. இதை சோதிச்சுட்டு போயிட்டான். கிறிஸ்துவும் தன்னுடைய ஊழியத்தை நடத்தினே இருக்கிறார். அப்போ சில ஒரு நாள் இந்த பரிசேயர்கள் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவ பிடிக்கணும்னு வகை தேடின்னு இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ வராங்க, வந்துட்டு கிறிஸ்து கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஏன்பா நீ மேசியான்னு சொல்லினே இருக்கிறல்ல, அடையாளத்தை காமின்றாங்க. திருப்பி அதுக்கு கிறிஸ்து நான் பதில் கொடுக்குறாரா பாருங்களேன். முதல் ஒவ்வொன்றா வாசிக்கலாம். மத்தேயு 16:1. பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஓர் அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும். திருப்பி என்ன கேட்கிறாங்க பாருங்க. அங்க வானம் மேல திறந்து கீழே குதி, இங்க என்ன கேட்கிறாங்கன்னா, வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காமிங்க. ஏன் கேட்டாங்க? ஏன் கேட்டாங்க? சோதிக்கிறதுக்கு ஏன் கேட்டாங்க? நீங்க தான் மேசியான்னு காமிங்க. அங்க சாத்தான் என்னன்னு கேட்டான், நீங்க தான் தேவனுடைய குமாரன். நிறைய நேரத்துல நம்மள கூட நிறைய பேர் இப்படி கேட்குவாங்க, நீங்க சத்தியத்துக்குள்ள போயின்னு இருக்கிறீங்கள, ஏதோ தேவன் உங்களை எப்படி நல்லா வச்சிருக்கிறாரா காமிங்க. கேட்டிருக்கிறாங்களா யாருன்னா? நீங்க சத்தியத்துல நடக்கிறீங்கள, ஏன் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம்? நீங்க சத்தியத்துல போறீங்கள, ஏன் இவ்வளோ உங்களுக்கு வசதி கஷ்டம்? உடம்பு ரீதியாக பலவீனம், நோய்கள், உங்களை தேவன் தண்டிச்சிட்டார். யோபுக்கு சொன்னாங்க பாருங்க. அதே மாதிரி தான் இந்த அளவுக்குள்ள தான் மக்களும் நிறைய நேரத்துல வைக்கிறாங்க. ஆனா நம்ம அப்போ உடனே என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்போ நம்ம பேசிடுவோம், பின்னாடி யோபு மாதிரி உட்காந்து யோசிக்குவோம். அப்படிதான் அவரை யோசிச்சாரு. நண்பர்கள்லாம் பேசிட்டு போகும்போது பேசுற வரைக்கும் அவர் நின்று பேசினாரு. தனிமையில விட்ட உடனே தேவனை பார்த்து கேள்வி கேட்க தொடங்கிட்டார். நாம கூட நிறைய நேரத்துல அப்படிதான், யாராவது இந்த விஷயங்கள்லாம் நம்மளை கேட்டு போன உடனே நம்மளுக்கும் மனசு வரும், தேவனுக்கு பின்னாடி இவ்வளோ நடந்துன்னு இருக்கிறோம், ஆனா எதுவுமே எனக்காக பண்ணலையே, நம்ம அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கிறோமே. கிறிஸ்துக்கு இதுதான் கேட்டாங்க, நீ தேவனுடைய குமாரனா? நம்மளுக்கும் கேட்குவாங்க, நீ உண்மையான சத்தியத்துல போறியா? கிறிஸ்து கேட்டாங்க, வானத்துல இருந்து ஒரு அடையாளம் காமி. நமக்கும் என்ன கேட்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காமிங்க. எப்படி தேவன் உங்களை உயர்த்தினார், நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, வசதி கொடுத்தாச்சு, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்துச்சு, இந்த அடையாளத்தை காமிச்சிங்கன்னா நம்ம இப்ப என்ன பண்றோம்? நாம நம்புறோம், ஓ நீங்க தேவனால்
தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இது இல்லைன்னா நாங்க நம்ப மாட்டோம். நம்ம கிட்ட என்ன இருக்காது? அடையாளமே இருக்காது. ஆனா மனசு என்ன தெரியுங்களா சொல்லும், ஐயையோ அடையாளம் இல்லையே காமிக்கிறதுக்கு. இல்லைன்னா இன்னைக்கு நிறைய பேர் எடுத்து பாருங்க. அதாவது நான் சொல்றது பொதுவான கிறிஸ்தவ மக்கள் யாருமே குற்றமாக சொல்லல, ஆனா இது ஒரு சர்வ சாதாரணமா நடக்கிற விஷயம். தேவன் இவங்க உண்மையாகவே கடவுள் பின்னாடி போறாங்கன்றது எதை வச்சு நிரூபிக்கிறாங்க? உண்மையாகவே நான் கடவுள் பின்னாடி தான் போறேன் அப்படின்னு அவங்க எதை வச்சு ஆதாரமா காமிக்கிறாங்க? எதுங்க? நாங்க அந்த ஆசீர்வாதம் எது? பேங்க் பேலன்ஸ். நீங்க யாரனா பாருங்க, பெரிய பெரிய நிலைமையில இருக்கிறவங்களோ பின்னாடி கூட்டமா போற ஜனங்கள் சொல்ற ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? அவங்கள தேவன் எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அது இருக்கு இது இருக்குன்னு. அப்ப எதை பார்க்கறாங்க? அடையாளத்தை பார்க்கறாங்க. இததான் சாத்தான் கேட்டான். கிறிஸ்து கிட்ட பரிசேயர்கள் மூலியமா சோதிச்சான். நீங்கள் உண்மையாக தேவனுடைய குமாரனா ஒரு அடையாளத்தை காமிங்க. நமக்கும் இந்த சோதனை வந்துனே இருக்குதுங்க. நிறைய பேர் மூலியமா வருது. இப்படிதான் கேட்கிறாங்க. நம்மளுக்கு காமிக்கிறதுக்கு அடையாளம் இருக்காது, ஆனா மனசு அடிச்சுனே இருக்கும். போய் தேவன்கிட்ட முறையிடுவோம், என்னை மட்டும் நீங்க உயர்த்திட்டீங்கன்னா நான் காமிச்சிடுவேன். ஆனா கிறிஸ்து அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறீங்க? காட்டினாரா? காட்டலையா? கொடுக்கவே இல்லை. அவரு இந்த அடையாளத்தை கேட்டுனே இருக்குவாங்க. ஒரு நாள் கிறிஸ்துக்கு கோவம் என்ன தெரியுங்களா சொல்லிடுவாரு, பொல்லாத விபச்சார சந்ததி தான் அடையாளத்தை தேடோன்னிடுவார். அப்படியே சொல்லியிருக்குவார். அப்போ ஒருவேளை நம்ம கிட்ட அடையாளத்தை கேட்டாங்கன்னா நம்ம மனசுனா தான் நினைக்கணும், இந்த சந்ததி அப்படிதான் இருக்கு. ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம கிட்ட அடையாளத்தை கேட்குறோங்க, உலக ரீதியான அடையாளம் தான். யாக்கோபு 4 நாள் தான். உலக சிநேகிதம் தேவனுக்கு பகைஞன், அது விபச்சாரர்களை விபச்சாரிகள்னு தொடங்குவார். ஏன்னா உலகத்தோட போய் ஒட்டுறோம். அப்ப எந்த அடையாளத்தை கேட்கிறாங்க? நம்மள மாறாக எப்படி தெரியுங்களா? அவங்க உண்மையாகவே நீங்க கிறிஸ்துவோடைய பின்னாடி போற சீடர்களா நம்மளை வச்சு பார்க்கணும், அல்லது நாம மற்றவர்களை பார்க்கணும். அவங்ககிட்ட இருக்கிற வசதி வாய்ப்புகள் இல்லை, அவங்கள தேவன் உயர்த்தின விதத்துல இல்லை, அவங்களுடைய கனிகள். இதான் கிறிஸ்து சொன்னாரு, அவர்களுடைய கனிகளை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்குவீர்கள். அப்ப நம்ம கிட்ட எதுதான் தென்படணும்னா, நம்ம பின்னாடி இருக்கிற பெரிய வசதியில நாம் காமிக்கிற கனிகள். இதுதான் மிக முக்கியம். அப்பமா இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுது, இது வந்துனே இருந்ததுங்க. முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, கிறிஸ்துவ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பாருங்க, பிடிச்சிட்டாங்க. அப்ப பிடிச்சி பிலாத்துக்கிட்ட இருந்து ஏரோது கிட்ட கொண்டு போறாங்க. அப்போ கொண்டு போன உடனே ஏரோது கிறிஸ்துவ பார்த்து என்ன தான் கேட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று பேசு அல்லது ஏதாவது ஒரு அடையாளத்தை பார்க்கணும்னு விரும்பினார். கிறிஸ்து அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா அமைதியாயிட்டார். வாசிக்கலாம், லூக்கா 22 8 லூக்கா 23 8. ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும். அப்ப கிறிஸ்துவ பார்க்கணும்னு விரும்பல, கிறிஸ்துவோடைய அடையாளத்தை. இததான் மேல தந்து கேட்டான், கீழே குதிங்கோ, ஒரு பெரிய அடையாளத்தை காமிங்கோ. கிறிஸ்து நான் சொல்லிட்டாரு, உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணாத, பரீட்சை பார்க்காத. இங்கேயும் பாத்தீங்களா அவருடைய வாழ்க்கையில என்ன இருந்துச்சு? அத்தான் அந்த மாடல். அப்போ வந்த சோதனை மீண்டும் மீண்டும் சோதிக்கிறான், அதே விதத்துல தான் இருக்கு, ஆனா வேற ரூபத்துல எடுத்துட்டு முன்னாடி வச்சான். அந்த 3 சோதனை தான் அவன் கையாளுகிற 3 விதமான தந்திரங்கள். இயேசு கிறிஸ்து கப்பர்நாகூம்ல போய் நிறைய அற்புதத்தை பண்ணார். அவருடைய சொந்த ஊர் நாசரேத்துக்கு வரார். ஜனங்கள் எல்லாருமே கிறிஸ்துவ பார்த்து என்ன தெரியுங்களா கேட்டாங்க, நீங்க கப்பர்நாகூம்ல பண்ணீங்க பாருங்க அடையாளம், அந்த மாதிரி இங்க பண்ணுங்க, அப்போ நாங்க என்ன பண்ணுவோம், ஏத்துக்குவோம்னு சொல்லி அந்த மனசுல கிறிஸ்து கிட்ட போய் இங்கேயும் இதே மாதிரி அடையாளத்தை பண்ணுங்கன்னு தான் கேட்டாங்க ஜனங்கள். வாசிக்கலாம் அந்த வசனத்தையும், லூக்கா 4 அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடியே கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று. என்ன சொல்றாங்களா? கப்பர்நாகூம்ல என்ன பண்ணீங்களோ அதுவும் இங்கே செய். ஒருவேளை கிறிஸ்து இவங்க அடையாளத்தை கேட்டாங்க இல்லையா, அதை பண்ணிட்டு இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? இல்லைங்க, அது முதல்.
கிறிஸ்து வந்து இப்போ இவங்க பரிசேயர்கள் சதுசேயர்கள் கேட்டாங்க, வானத்துல இருந்து ஒரு அடையாளத்தை கொடுங்க. ஒருவேளை அப்படி செஞ்சிருந்தாருன்னா என்ன அர்த்தம்? எந்த சோதனையில அவர் தோத்திருக்குவார்? எந்த சோதனையில தோத்திருக்குவார்? 3 பார்த்துன்னு இருக்கிறோம்ல, அதுல எந்த சோதனையில தோத்திருக்குவார்? முதலா, 2வதா, 3வதா? 3வதா? நான் திருப்பி கேட்கிறேன். முதல் சோதனை எது? கல்லை அப்பமாக மாத்து. அப்படின்னா தேவன் சித்தத்தின் படி அல்ல, உன் சித்தத்தின் படி செய். 2வதுனா மேலத்துல இருந்து கீழே குதி. அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஜீவனத்தின் பெருமைனா எல்லாரும் முன்னாடி தன்னையே காட்டிக்கொள், ஒரு அடையாளத்தை வைத்து நீ யாரும் நிரூபி. ஒருவேளை பரிசேயர்கள் வந்து கேட்டாங்க கிறிஸ்து கிட்ட, நீ வானத்துல இருந்து ஒரு அடையாளத்தை காமின்னு. கிறிஸ்து அதை பண்ணிட்டு இருந்தாருன்னா சாத்தான் ஜெயிச்சிருக்குவானா ஜெயிச்சிருக்க மாட்டானா? எந்த சோதனையில ஜெயிச்சிருக்குவான்? 2வது சோதனை என்ன தெரியுங்களா ஆயிருக்கோ? கிறிஸ்து ஒருவேளை அடையாளத்தை காமிச்சிருந்தாருன்னா அவர் மேல தந்து கீழே குதிச்சதுக்கு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா இல்லையா? மேல தந்து கப்பர்நகூம்ல கேக்குறாங்க, நீ அடையாளத்தை பண்ணுன்னு. கிறிஸ்து பண்ணிட்டு இருந்தாருன்னா என்ன அர்த்தம்னா அவர் மேல தந்து கீழே குதிச்சு காமிச்சிட்டார். ஏன்னா அந்த அடையாளத்தை யாருக்காக பண்ணாரு? தேவனுக்காக இல்ல, தன்னை நிரூபிக்கிறதுக்காக. அப்படி பண்ணியிருந்தார்னா கீழே குதிச்சிருக்குவார். ஆனா அவர் ரொம்ப உஷாரா இருந்தார் இந்த விஷயத்துல. எங்கேயும் இவர்களுடைய அழுத்துதலுக்கு அவர் இடமே கொடுக்கல. அவருக்கு நல்லா தெரியும் இந்த சோதனை யார்கிட்ட இருந்து வருது? பிசாசு கிட்ட இருந்து வருது. ஒரு க்ளூ கொடுக்குற, நீங்க கண்டுபிடிங்க. எப்படி மேல இருந்து கீழே குதின்னு சொன்னானோ அதே மாதிரி சாத்தான் யாரையோ வைத்து கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில இதே விஷயத்தை பேசி இருக்குவான். எங்க? 2வது சோதனை என்ன? குழப்பமா இருக்கா? இல்ல இல்லையா? இது சின்ன சுலபமான பாடம் தான். மேல இருந்து கீழே குதின்னு சொன்னானா இல்லையா? இதே மாதிரி சோதனைய ஜனங்கள் மூலியமா கிறிஸ்து கிட்ட வச்சான். எங்க? சிலுவையில். சிலுவையில இயேசு கிறிஸ்து மேல இருக்கிறார். இருந்தாரா? ஜனங்க வந்து என்னத்தான் சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? சாத்தான் என்ன தெரியுங்களா பேசினா அதே வார்த்தைகளை ஜனங்கள் பேசி இருக்குவாங்க. வாசிக்கலாம் வசனம், மத்தேயு 27:40. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால். என்ன கேக்குறாங்களா? சாத்தான் 2வது சோதனையில் என்ன கேட்டா? நீ தேவனுடைய குமாரனா இருந்தினா. இப்ப இவங்களும் கேக்குறாங்க, நீ தேவனுடைய குமாரனானா சிலுவையில் இருந்து இறங்கி வா, கீழே குதி. புரிஞ்சுச்சுங்களா? நீ மேல சிலுவையில இருந்து இறங்கி வா. அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆள் தான் மாறுறாங்க. அங்க சாத்தான், இங்க ஜனங்கள். ஆனா சோதனை அதே சோதனை தான். அவருடைய வாழ்க்கை முழுவதும் இந்த 3 சோதனைகள் வந்துனே இருந்ததுங்க. வேற வேற தோற்றத்துல தென்பட்டுனே இருந்தது. வெறும் ஜனங்கள் தான் மாறினாங்க. ஒருவேளை கிறிஸ்து மேலத்துல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன அர்த்தம்? கீழே குதிச்சிட்டாருன்னு அர்த்தம். தன்னை காப்பாற்றி கொள்வதற்காகவும் தன்னையே தேவனின் குமாரன் என்றும் மேசியா என்றும் ஜனங்கள் மத்தியில் பிரபலமாக காட்டிக்கொள்வதற்கு தேவன் கொடுத்த வல்லமையை தேவனுக்கு என்று பயன்படுத்தாமல் தனக்கு என்று பயன்படுத்தி தேவனே சோதிச்சிட்டார். புரிஞ்சுச்சுங்களா? அப்படின்னா இன்னைக்கு நமக்கும் இந்த மாதிரி சோதனைகள் வருது. தன்னை யார் என்று நிரூபிக்கிற சோதனை, நம்மளுடைய ஜீவனத்தின் பெருமையை காமிக்கிற சோதனை. ஏன்னா இது என்ன மாதிரி சோதனை தான்? ஜீவனத்தின் பெருமை நமக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒட்டின்னு இருக்குல்ல, எங்கேயோ இருக்குதுங்க. பெருமை இல்லைன்னு நம்மளால சொல்லவே முடியாதுங்க. ஏதோ ஒரு வகையில இருக்கும். அது நம்ம அலசி ஆராய்ந்தோம்னா நம்மளுடைய மனசுல தெரியும், ஓ இந்த இடத்துல தான் எனக்கு பெருமை இருக்குன்ட்டு. அப்ப அந்த பெருமையை ஒவ்வொரு தடவையும் அவன் என்ன பண்றான்னா நம்மள வந்து குத்துறான், எடுத்து காமிக்கிறான். யாராவது நம்ம கிட்ட எதுனா ஒன்று சொல்லிட்டு உடனே நம்மளுக்கு மனசுல வரும், நான் யார் தெரியுமா, என் பழைய சபையில நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, எனக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க தெரியுமான்னு யோசிச்சிருக்கிறோமா? வந்திருக்குதா? எங்கேயாவது வந்திருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, சரி இது ஒரு உதாரணம், இந்த மாதிரி பல உதாரணம் எடுத்துக்கோங்க. எனக்கு என்னுடைய வேலையில இருக்கிற இடத்துல அவ்வளோ பெரிய மதிப்பு, சகோதரர்கள் யாருமே நான் மதிக்கிறது இல்லை அப்படின்னு வச்சுக்கணும்னா அது கூட என்னதான்? ஜீவனத்தின் பெருமை தான். நான் யாரு, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, நான் என்னதான் உங்களுக்கு பண்ண, நல்லது தானே பண்ண, என்கிட்ட என்ன பார்த்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னாலே ஜீவனத்தின் பெருமை. அப்படின்னா என்ன நடக்குதுன்னா
ஒவ்வொரு தடவையும் சாத்தான் நம்ம முன்னாடி இந்த ஜீவனத்தின் பெருமைன்ற சோதனை வைக்கும் போது நம்ம அங்கே இருக்கிறோமா குதிக்கிறோமா? என்ன தெரியுங்களா பண்றோம்? தலை கீழே குதிக்கிறோம். அப்படித்தான் கீழே குதிச்சு தலை செதுற அளவுக்கு குதிச்சிடுறோம். ஒன்னா கூட குதிக்கல. அப்படின்னா என்ன பண்றோன்னே தெரியாது. தலைக்கால் புரியாம நிறைய நேரத்துல பண்றோம். தலை கீழே குதிச்சு சூசைட் பண்ற மாதிரி செத்துன்னு இருக்கிறோம். நிறைய நேரத்துல நாமளே போய் மாட்டிக்கிறோம். நிறைய பேர் நடக்குதுங்க. தன்னுடைய ஏதாவது ஒன்று செய்யணும், ஜீவனத்தின் பெருமை இருக்கு, லோன் போட்டு ஒரு பெரிய வீடை வாங்கிட்டோம், ஒரு சின்ன வீடை வாங்கிட்டோம், இல்லை ஏதோ ஒன்று வாங்கிட்டோம், வண்டி ஏதோ ஒன்று. அதை கட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? லோன் அழிவாங்க. கட்டுறாங்களா? கட்டியாச்சு. கட்டும் போது பிரச்சனை. உடனடியாக யாரை பார்த்து பேச தொடங்கும்? யாரை பார்த்தா பேசுவாங்க? தேவனை பார்த்து தான். ஏன் தேவனே எனக்கு இவ்வளோ கஷ்டம்னு அவரா சொன்னாரு, வாங்குப்பா இந்த கடத்தைன்னு. நாம் என்ன பண்ணிட்டோம்? ஜீவனத்தின் பெருமை வாங்கிட்டோம். நாம் என்ன பண்றோம்? கஷ்டப்படுறோம். கடைசியில் யாரை போய் நிந்திக்கிறோம்? அவரை சோதிக்கிறோம். தாங்க நடக்குது ஒவ்வொரு தடவையும். நமக்கும் இந்த சோதனையை எடுத்து நிற்க வைக்கிறான். நாம் ஜெயிக்கிறோமா தோக்குறோமா? தோத்துன்னு தான் இருக்கிறோம். அங்க ஜனங்கள் பேசல, மாறாக யார் பேசுந்து? கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் போது சாத்தான் தான் பேசினான். நீ தேவனுடைய குமாரனா இருந்தா இப்போ நான் திருப்பி வைக்கிற, ஆரம்பத்துல வச்ச சோதனை கீழே குதின்னு இப்போ வேற விதத்துல வைக்கிற, கீழே இறங்கி வா. கிறிஸ்துவ அப்பவும் என்னதான் பண்ணியிருக்குவாரு? அமைதியா தான் இருந்தாரு. ஏன்னா அவருக்கு இன்னும் நல்லாவே தெரியும் இது சாத்தான் இடத்திலிருந்து வருகிற சோதனை. மூன்றாவது சோதனை. இது என்ன மாதிரி சோதனை? அதுதானே ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா அதுதான் உண்மை கூடங்க. எடுத்துன்னு போய் நேரா நிக்க வைக்கிறான் ஒரு பெரிய மலையின் மேல். எப்படி? ஆமா, கிறிஸ்து உடனடியா அவ்வளவு பெரிய மலைக்கு போனாரு. ராஜ்யத்தை எல்லாத்தையும் காமிச்சானா. வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 4:8. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்தார். உலகத்தினா எல்லா உலகம் இல்ல, அன்னைக்கு இருந்த ரோம உலகம். அததான் அன்னைக்கு பைபிள் உலகம்னு பேசும். எல்லா ராஜ்யங்களையும் காமிச்சிட்டான். அப்போ இது எந்த மாதிரி இச்சை? கண்களின் இச்சை. புரியுதுங்களா? அதனாலதான் இந்த 3 விஷயங்கள் நம்மளுக்கு சொன்னாரு. நமக்கும் மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை தான் வருது. கிறிஸ்துக்கும் என்னதான் எடுத்துட்டு வந்து வச்சா? அதேதான். மாம்சத்தின் இச்சை முதல், 2வது ஜீவனத்தின் பெருமை, 3வது கண்களின் இச்சை. பார், எல்லாமே இதெல்லாமே கொடுத்துடுற. ஆனா என்ன பண்ணுன்னு சொன்னா அடுத்த வசனம். இந்த சோதனை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், கொஞ்சம் விசேஷமா கூட இருக்கும். வாசிக்கலாம் 9ஆம் வசனம். நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இந்த சோதனையில 2 விஷயம் முன்னாடி வைக்கிறான். ஒண்ணு கண்களின் இச்சை, 2வது என்ன சொல்றானா, நீ சாஷ்டாகமா விழுந்து என்ன பணிந்து கொள்ளு, இதெல்லாம் என்ன பண்ற உனக்கு கொடுத்துறேன். என்னன்னா நீங்க இஸ்ரேல் மக்களுக்கு தான் மேசியாவாக வந்திருக்கிறீங்க. நான் இந்த உலகத்துக்கே ராஜாவாம் நிக்கிறேன். நீங்க தேவன் சொல்றது கேட்காத, நான் சொல்றது கேள். ராஜ்யத்தை தானே தேவனுக்கு உனக்கு கொடுக்குறேன்னாரு, நான் அதை உனக்கு கொடுத்துட்றேன். மாறு. தேவன் சொல்றதை விட்டுட்டு நான் சொல்றது கேட்டினா, அதாவது எனக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதான் அதோட விஷயம். என்னுடைய நியமங்கள் நீதிகள் இருக்கு. அப்படின்னா என்ன தெரியுங்களா புரிஞ்சுக்கலாம்? தேவனுடைய வழி இல்லை, ஏன் வழியில வந்துரு. எனக்கு விழுனா என்ன அர்த்தம்னா எனக்கு கீழ்ப்படின்னு அர்த்தம். நான் சொல்றது நல்லா புரியுதுங்களா? எனக்கு விழு அப்படின்னா என்னன்னா, நான் என்ன சொல்றேனோ அதன்படி நீ செஞ்சிட்டீன்னா நீ யாரு கால் கீழே விழுந்திருக்கிற? என் கால். ஏன்னா இப்ப கிறிஸ்து யார் சொல்றது கேட்கிறாரு? பிதா சொல்றது கேட்கிறாரு. நீ அவர் சொல்றது கேட்காத, நான் சொல்றது கேட்டுடு. உனக்கு என்ன வேணும்? ராஜ்யம் தானே, எல்லாமே உனக்கு என்ன பண்ற? கொடுத்துடுறேன். இப்படிதாங்க கெட்டு போன தேவதூதர்கள் கீழே விழுந்துட்டாங்க. கிறிஸ்துக்கே இதை சொல்றானா அங்க சொல்லியிருக்க மாட்டானா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம் இல்லைங்களா? இந்த ராஜ்யமெல்லாம் எனது, நான் சொல்றது கேளு, இதெல்லாம் உனக்கு கொடுத்துறேன். கிறிஸ்துக்கும் அதே சோதனை. இப்ப நம்ம கிட்ட வரலாம், இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் உள்ள போலாம். நம்ம எவ்வளவு தடவை சாத்தான் கால்ல சாஷ்டாங்கமாக விழுந்திருக்கிறோம்? பயமா இருக்கா? சரி, கேள்வியை மாத்துறேன். எவ்வளவு தடவை சாத்தான் சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம்? இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள், நேத்து சாயங்காலத்துல இனி வரைக்கும் 24 மணி நேரம்.
எவ்வளவு தடவை சாத்தான் சொல்றது நம்ம செஞ்சோம் கடந்த 24 மணி நேரத்தில்? செஞ்சுமா இல்லையா? செஞ்சோம். சொல்றதே நல்லது தாங்க, செஞ்சிருக்கிறோம். அப்போ செய்யும் போதெல்லாம் நாம் யார் காலுக்கு சாஷ்டாங்கமாக விழுந்திருக்கிறோம்? புரியுதா அதோடைய ஆபத்து? ஒவ்வொரு தடவையும் அவன் சொல்றத நம்ம செய்யும் போது தேவன் காலில் இல்லைங்கோ, சாத்தான் காலில் விழுந்திருக்கிறோம். அவனை வணங்கி நிற்கிற மக்களாய் மாறிட்டு இருக்கிற நிலைமை. இது எப்படி இருக்கு? கிறிஸ்து பின்னாடி போறோன்னு சொல்லி அவன் காலில் விழுந்திருக்கிறது நல்லா இருக்கா? இல்லை தானே? சரி, சாத்தானுக்கு எப்படி இந்த ராஜ்யம் எல்லாம் கிடைச்சிச்சு? யோவான்ல சொல்றார் பாருங்க, இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் யாருக்குள்ளதான் கிடக்கிறது? பொல்லாங்கனுக்குள்ளதான் கிடக்கிறது. எப்படி பொல்லாங்கனுக்கு போச்சு இந்த உலகம்? அவன் தான் இந்த உலகம். இந்த உலகம் அவன் இல்லைங்கோ. இந்த உலகம் முழுவதும் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா தேவந்து தான். ஆனா அவ பாவத்தை உள்ள விட்டு மரணம் வந்தது. மரணத்துக்கு இவன் அதிபதியா இருக்கிறதுனால யாரெல்லாம் மரண கைதியா இருக்கிறாங்கோ அவனுக்கு அடிமைகளா மாறிட்டோம். ஏன்னா இந்த உலகம் யாருதுன்ட்டு வசனத்துல சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். பூமியும் அதின் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையவை. எல்லாமே அவருது. ஆனா இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? திருட்டுத்தனமா எடுத்திருக்கிறான். அதனாலதான் இவனுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா திருடன். இதை எடுத்துன்னு வந்து யாருக்கிட்ட இப்ப நிக்க வைக்கிறான்? கிறிஸ்து கிட்ட எடுத்துன்னு வந்து நிக்க வச்சான். நிக்க வச்சுனான் தான் சொல்றான், இது எல்லாமே யாருது? இதெல்லாமே எந்து. எனக்கு நீங்க கீழே விழுந்துருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை பணிந்து கொள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அதுதான் சொன்னேன். என்னங்க, நான் சொல்றத கேள். யார் சொல்றத கேட்காத? தேவன் சொல்றத கேட்காத. நான் சொல்றத கேள். கேட்டினா இதெல்லாம் என்ன பண்ற? உனக்கு கொடுத்துறேன். இப்ப இந்த 3 சோதனை நம்ம கிட்ட கொஞ்சம் பார்க்கலாம். நமக்கு வருதா இல்லையான்னு பார்க்கலாம். என் சித்தத்தின்படி செய்கிறோமா? அதாவது நான் என்னுடைய சுய சித்தத்தின்படி செய்கிறோமா? செய்கிறோம். அப்ப முதல் சோதனையில் நான் ஜெயிச்சுன்னு இருக்கிறேன்னா தோத்துன்னு இருக்கிறேன். கல்லை அப்பமாக மாத்து, தோக்குறோம். 2வது ஜீவனத்தின் பெருமை. நம்மளே நிரூபிக்கிறதுக்கும் மற்றவர்கள் முன்னாடி தான் சுயத்தை எழுக்காமல் மேலே இருக்கிறதுக்கும் நிறைய நேரத்துல போராடுறோம், பண்றோம். அப்ப பண்ணும் போதெல்லாம் 2வது சோதனை என்னதான் பண்ணின்னு இருக்கிறோம்? கீழே குதின்றான். என்ன பண்றோம்? கீழே தான் குதிக்கிறோம். ஜீவனத்தின் பெருமை. அடிக்கடி யாரை சோதிக்க போயிடுறோம்? தேவனே சோதிக்க போயிடுறோம். 3வது கண்களின் இச்சை. பெருசா எடுத்துட்டு வந்து முன்னாடி நிக்க வச்சுட்டு என்ன சொல்லிட்டேன்னா, நான் சொல்றபடி கேளு, இதெல்லாம் உனக்கு கொடுத்துறேன்னு. நாமளும் சாத்தான் சொல்றபடி நிறைய நேரத்துல என்னதான் பண்ணின்னு இருக்கிறோம்? கேட்டுன்னு தான் இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு தடவை கேட்கும் போது யார் கால் கீழே தான் சாஷ்டாங்கமா விழுந்துன்னு இருக்கிறோம்? சாத்தானுடைய கால்கள். அப்ப இந்த 3 சோதனையில நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமா? ஆனா கிரீடமும் சிங்காசனம் யாருக்கு? வெளிப்படுத்தல் 3:21 படிக்கிறோம் இல்லைங்களா? நான் ஜெயம் கொண்டு, இதெல்லாம் தாங்க ஜெயிச்சார். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறத போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. எதை ஜெயிக்கணும்? இந்த 3 சோதனை நம்மளுக்கு வந்துனே இருக்கும். எது வரைக்கும் வந்துச்சு கிறிஸ்துக்கு? சாவர வரைக்கும். நமக்கு எது வரைக்கும் வரும்? கடைசி வரைக்கும் வரும். அத்தான் எடுத்துட்டு வந்து நிக்க வச்சான். நிக்க வச்சுட்டு என்னுடைய வழிகள் படி நீ வந்துரு, நான் சொல்றபடி நீ கேளு. கிறிஸ்து அதுக்கு பண்ணிடலாங்க. அவன் விட்டுருவானா? அவர் சாவர வரைக்கும் என்ன பண்ணுவான்? பண்ணினே இருக்குவான். அந்த சோதனை எப்படி செய்தான்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆதாம் ஏவாள் பாவத்துல விழுந்தாங்க இல்லைங்களா? ஏவாள் பாவத்துல விழுறதுக்கு அல்லது கனியை போய் புசிக்கிறதுக்கு காரணம் என்ன? கண்களின் இச்சை. வாசிக்கலாம் பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சைப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு. திருப்பி இன்னொரு தடவை படிங்க சிஸ்டர். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். புசிக்கிறதுக்கு நல்லதுன்னா எந்த இச்சை? மாம்சத்தின் இச்சை. பார்வைக்கு இன்பமும். இது எது? கண்களின் பெருமை. இது எது? கண்களின் இச்சை. புத்தியை தெளிவிக்கிறதற்கு புத்தினா நல்ல அறிவு. இது எது? ஜீவனத்தின் பெருமை. ஏன்னா புத்தி வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு என்ன வரும்?
கரெக்டாக வச்சா பாருங்க. ஏவாள் என்ன ஆயிட்டாங்க? ஒரே அடி 3 சோதனையாக வச்சான். என்ன பண்ணிட்டாங்க? ஓ, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது, புத்தியோ வந்துடும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை போய் மரணத்தை தள்ளிடுச்சு. அவன் ஆதி முதல் கொண்டு இதை தான் அவன் பயன்படுத்தின்னு இருக்கிறான். இதுதான் அவனுடைய யுக்தியாகவே இருந்துச்சு. அதனால தான் கிறிஸ்துக்கும் எடுத்துன்னு வந்து இதே விஷயத்த வச்சான். நீங்க பிதாம்படியெல்லாம் சோதிச்சு அனுபவிச்சு வேதனை அனுபவிச்செல்லாம் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளாதீங்க. நான் கொடுக்குறேன், ஒன்றும் பண்ணாதீங்க, நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கும் வைக்கிறான். என்ன பண்ணலாம்? நமக்கு எப்படி வைக்கிறான் இந்த சோதனைய? நான் சொல்றபடி கேள். நாமளும் என்ன பண்ணிடுறோம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாஷ்டாங்கமாக விழுணுமா, இதோ கொஞ்சம் இந்த பக்கம் வந்து நில்லு, அப்படியே விழுந்துடுறோம். எந்திரிக்க கூட மாட்டேன்னு இருக்கிறோம். நேர நேரத்தில் விழுந்த நிலைமையிலே இருக்கிறோம். இதுதான் மோசமான நிலைமை. பேதுரு கூட வந்து பேசினார் பாருங்க, இது கூட அதில் அடங்கும். ஏன் நீங்க கஷ்டப்பட்டு ராஜ்யத்தை பெற்றுக்கொள்றீங்க? நாம் இருக்கிற உங்களுக்காக இந்த சோதனை எல்லாம் உங்களுக்கு என்ன வரக்கூடாது, ஆகக்கூடாதுன்னு பேசினான். அதுக்கு தான் கிறிஸ்து சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானேன்ட்டு. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்து பிரெட் கிங் பண்ணிட்டுக்கிறாங்க, அதாவது அப்பத்தின் ராஜாவா பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய அடையாளத்தையும் அற்புதத்தையும் பண்ணி 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்ட உடனே, ஓ இவரு வந்து 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டாரு, இவர் ராஜாவாயிட்டாருன்னு அப்படி இருக்கும், டெய்லி எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். உடனடியாக என்ன பண்ணலாம் இவர், அதுதாங்க இவருடைய நோக்கம். ஏன் இயேசு கிறிஸ்துவ ராஜாவா மாத்தணும்னு நினைச்சாங்கன்னா, இவர் பிரெட் கிங்னு நினைச்சாங்க. பிரெட் கிங்னா என்ன அர்த்தம்னா அப்பத்துக்கு ராஜா. இவர் ஒரு நாளைக்கே 5000 பேருக்கு சாப்பாடு, அதோ என்ன சாப்பாடு கொடுத்தாரு? வெஜிடேரியனா, நான்வெஜ், இறைச்சி, மீன் கொடுத்தாரா? அப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, மனசு இவரை ராஜாவா மாத்திட்டாருன்னா எங்களுக்கு டெய்லினா கிடைக்கும், டெய்லி நான்வெஜ் கிடைக்கும், டெய்லினா பண்ணலாம், விதவிதமா கஷ்டமே படாம சாப்பிடலான்ட்டு கிறிஸ்துவ பிடிச்சி ராஜாவா. ஏன்னா சாத்தான் என்ன பண்றேன்னு சொன்னா, எனக்கு கீழ்பட்டினா இந்த ராஜ்யம் எல்லாம் உனக்கு, அதாவது நீ ராஜாவாயிடுவ. இப்ப ஜனங்கள் மூலியமா வரான், ராஜாவா பண்ணிடலான்ட்டு போறாங்க. கிறிஸ்து என்ன பண்றாருன்னா இதை விரும்பாமல் கிளம்பி போயிடுறார். வாசிக்கலாம், யோவான் 6:15. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். மறைஞ்சிட்டாருன்னா தனியா போயிட்டார். இன்னைக்கு யாராவது நம்மளை பிடிச்சி இந்த ஏரியாவுக்கு ஒரு கவுன்சிலரா பண்ணோன்னு இழுத்துன்னு போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? மக்கள் போயிடுவாங்க, ஒன்றும் இல்லைங்க, போயிடுவாங்க. என்ன மனசு சொல்லனா, நான் பதவியில போயிட்டேன்னா நான் ஜனங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்? நல்லது பண்ணுவேன், கிறிஸ்தவ மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுவேன். ஒரு சாக்கு, ஒரு நொண்டி சாக்கு, அது இப்படி போயிடுவாங்க. கிறிஸ்துக்கு நல்லா தெரியும் இது என்னன்னா, இது கண்களுடைய இச்சை. என்ன ஆயிடுதுன்னா, என்ன ராஜாவா ராஜரீகம் கிடைச்சிடும். இந்த ராஜரீகம் மனுஷன் மூலியமா எனக்கு வரக்கூடாது. யார் மூலியமா தான் வரணும்? அது பிதாதான் எனக்கு கொடுக்கணும், எனக்கு எந்த மனிதர்களும் கொடுக்க கூடாதுன்னு சரியான நேரத்தில் அவர் என்ன ஆயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் விலகி போயிட்டார். ஒரு நாள் ஒரு பண்டிகை வந்திருக்குது, கிறிஸ்து வீட்டுக்கு போயிருக்கிறார். அப்போ அவங்க சகோதரர்கள் வந்து கிறிஸ்துக்கிட்ட பேசுறாங்க, நீங்க மேசியான்னு பேசின்னு இருக்கிறீங்க, பண்டிகைக்கு நிறைய ஜனங்க வந்திருக்கிறாங்க, நீங்க போய் பண்டிகைக்கு உங்களை நீங்களே மேசியான்னு காட்டிக்கோங்க, ஏன் எங்க வீட்டுல ஒளிஞ்சுன்னு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்படியே பேசியிருக்குவாங்க, ஏன் இங்க ஒளிஞ்சுன்னு இருக்கிறீங்க, நீங்க போங்க பண்டிகைக்கு போய் நீங்க தான் மேசியான்னு காமிங்க, அப்ப நிறைய ஜனங்க உங்க பின்னாடி வருவாங்கன்ட்டு கிறிஸ்துவோடைய வீட்டில் இருக்கிறவங்களே கிறிஸ்துக்கு சேலஞ்ச் பண்றாங்க. வாசிக்கலாம் பாருங்க வசனம், யோவான் 7:3. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போ. எங்க போன்றாரு? யூதேயாவுக்கு போ. 4ஆம் வசனத்துல என்ன கேட்கிறாங்களா பாருங்க, பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும். பாத்தீங்களா என்னத்தான் கேட்கிறாங்க? பிரபலமாயிடுனா ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி. பிரபலமா இருக்கிற விரும்புகிறவர்கள் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். அது இங்கிலீஷ்ல பாருங்க என்னன்னு, யூ கான்ட் பிகம் ஃபேமஸ் இஃப் யூ ஹைட் லைக் திஸ். கிறிஸ்து குத்துற மாதிரி சொல்றாங்க, என்னப்பா நீ பயந்துன்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இருக்கிற, போப்பா தைரியமா. அத்தாதோடைய வார்த்தை. நம்மள கூட சில பேர் சொல்லி பார்க்குவாங்க, கேட்கலன்னா சுயத்துல கை வைக்குவாங்க. இப்படிதான்
வச்ச உடனே நம்மளுக்கு என்ன வர சொல்லுங்க? பொங்கி வந்துடும் கோவம். 1 பண்ணுன்னு சொன்னா 10 பண்ண போயிடுவோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தானுக்கு நல்லா தெரியும் நம்ம எங்க விழுவோம், நம்மளுடைய வீக்னஸ். அதுதாங்கோ கர்ஜிக்கிற சிங்கம். அந்த சிங்கம் வந்து 3 விஷயத்தை தான் செய்வான். நம்ம அப்பே படிச்சோம். சுத்தி திரிவான், கர்ஜனை போடுவான், விழுங்குவான். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில வைக்கிறான். கரெக்டா எப்படி அடிக்குவான்னு பார்த்தீங்கன்னா, யார் மூலியமா வந்து நம்ம சுயத்துல கை வச்சா, நம்ம தன்மானத்துல கை வச்ச உடனே நமக்கு வந்துடும் ஒரு கோபம். தேவனுக்கு உடனடியாக விரோதமானதை செய்து நாமளே பெருமைப்படுத்தி கொள்றதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம். இதுதான் கிறிஸ்துக்கும் முன்னாடி வச்சாங்களாம். அது கிறிஸ்து நான் பதில் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறீங்க? என் வேலை வரலன்ட்டார். இது என்னுடைய டைம் இல்லைன்னுடுவார். வசனத்தை வாசிக்கலாம். அதிலே 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை. என் வேலை இன்னும் வரல. இது என்னுடைய நேரம் இல்லை. என்னுடைய நேரம் வந்தா யார் எனக்கு சொல்லுவாங்க? அப்ப நான் பார்த்துக்கிறப்போ நம்மளுக்கும் நிறைய நேரத்தில் சோதனை வரும்போது நம்மளுடைய மனசுல என்னதான் சொல்லணும்? இது என்னுடைய வேலை இல்லை. நான் எனக்காக எதிர்த்து போராடி என்னை நிரூபிச்சு காமிக்கிறதுக்கான நேரம் இது இல்லை. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிறீங்களா? நினைச்சுக்கோங்க. என்ன குற்றவாளியா நினைக்கிறீங்களா? நினைச்சுக்கோங்க. நான் தப்பு பண்ண நினைக்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நினைச்சுக்கோங்க. தேவனுக்கு என் மனசு தெரியும். என்னை நிரூபிக்க நான் இந்த பூமியில் வரல அப்படின்னு ஒரு மனசு வந்துச்சுன்னா சண்டையை போட மாட்டோம். நம்மளுக்கு யார் என்ன சொன்னாலும் எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிடும். நினைக்கிறீங்களா? நினைச்சுக்கோங்க, போங்க. இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த சோதனை வந்துனே தான் இருக்கு. சாத்தான் சொன்னா பாருங்க, என்னை கீழே விழுந்து என்னை பணிந்து கொள்ளுன்னு. இந்த சோதனை திருப்பி வைக்கிறான். எப்படி வைக்கிறான் அப்படின்னா, கிறிஸ்து கூடவே ஒருத்தர் இருந்தார் சாத்தான் சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கிறதுக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். யூதாஸ் பின்னாடி படிக்குவோம் இந்த வரப்போற நாட்கள்ல. யூதாஸ் கிறிஸ்துக்கு நல்லா தெரியுமா இல்லையா? யூதாஸ் வந்து சாத்தான்ட்டு அவர் ஊழியத்தின் நாட்கள்லயே இந்த அற்புதம் பண்றாரு பாருங்க, அப்பம் மீன், அப்பவே சொல்லிடுவாருங்க, உங்களில் ஒருவன் பிசாசுனிடுவார். அப்பவே அவருக்கு தெரியும் யூதாஸ் பிசாசுன்னு. ஒருவேளை கிறிஸ்து வந்து யூதாஸ வெறுத்து இருந்தாருன்னா, கிறிஸ்து யாருக்கு பணிந்து கொண்டதாக விதம். புரியுதுங்களா விஷயம்? கிறிஸ்து யூதாஸை அன்பு செய்ததுனால கிறிஸ்து யாரை பணிந்து கொண்டார்? பிதாவை. கிறிஸ்து யூதாஸை வெறுத்திருந்தா யாரைத்தான் அவர் பணிந்திருக்குவார்? ஏன் சாத்தானை பணிந்திருக்குவாரு? ஏன்னா அன்பு சாத்தானுடைய குணம் இல்லை, வெறுப்பும் கசப்பும் தீமை தான் அவனுடைய குணம். புரிஞ்சுச்சா? இப்ப நமக்கு கேள்வி, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பேரை வெறுக்கிறோமா? நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. வெறுக்கிறோம். அப்போ வெறுக்கும் போதெல்லாம் நாம் யாரை பணிந்து கொள்றோம்? வந்துனே இருந்துச்சுங்க, வித்தியாசமா எடுத்துன்னு வந்தான். ஆனா ஒரே கான்செப்ட் தான். என்னை பணிந்து கொள்ளுனா நான் சொல்றத செய். எப்படி சொல்வா? வெறுத்துரு யூதாச. கிறிஸ்து என்ன பண்ணாரு? நேசிச்சாரா வெறுத்தாரா? எது வரைக்கும் நேசிச்சார்? வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 13:1-2. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே. யாரை அன்பு வைத்தார்? இந்த உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களை அன்பு வைத்தார். அதுல யூதாஸ் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா கெத்செமேனியா தோட்டத்துல யூதாஸ் வந்து முத்தம் கொடுக்கும் போது கிறிஸ்து யூதாஸை பார்த்து என்னதான் சொல்றாரு? கரெக்ட். ஆனா இன்னும் தான் கூப்பிடுறாருங்க, ஸ்நேகிதனே தாங்க சொல்றாரு. அப்போ கடைசி வரைக்கும் கிறிஸ்துக்கு யூதாஸ் மேல வெறுப்பு வந்துச்சா? ஏன் வரல சொல்லுங்க? வந்துதான் அவர் யாரை வணங்கிட்டாரு? சாத்தானை வணங்கிட்டார். பாருங்க, அவர் ரொம்ப தந்திரமா வச்சான். நேரடியா வார்த்தையில வைக்கல, வேற விதத்துல வந்தான் பிடிக்கிறதுக்கு, வேற விதத்துல தொட்டான். ஆனா கிறிஸ்துக்கு எப்படி நல்லா தெரியும் இது சாத்தான் மூலியமா தான் வர சோதனைனா? போன பாடத்துல பார்த்துருங்க, விழித்திருந்தார், ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். அதனால அவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு இது ஆபத்து. இந்த 3 தந்திரத்துல ஏதோ ஒரு தந்திரம். எந்த தந்திரம்ட்டு கெத்செமனே தோட்டத்துல கூட எடுத்து அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 26:50. இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? என்னதான் கூப்பிடுறாரு?
சிநேகிதனை தான் கூப்பிடுறார். இவங்க தோட்டத்துல பிடிச்சிட்டாங்க கிறிஸ்துவ. பேதுரு எடுத்து வாள் எடுத்து காதை வெட்டிட்டார். பார்க்க போனா அவரு எங்க கிடைச்சிச்சோ அடிச்சார், அது காது துண்டாச்சு. இயேசு கிறிஸ்து அப்பவே சொல்றாரு, நான் பிதாவிடத்தில் கேட்டுக்கிறேன்னா 12 லேகியோனுக்கு மேலான தூதர்கள் என்ன ஆயிடுவாங்க, எனக்கு உடனடியா வந்துரும்ட்டு. அப்போ கிறிஸ்துவ அப்படி கேட்டுக்கொண்டு வந்தாங்கன்னா தூதர்கள், இவர் என்ன பண்றது ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா தனக்காக போராடுறாருன்னு ஆயிடும். தேவன் கொடுத்த அந்த உரிமைகளை தனக்கு என்று பயன்படுத்தி கொண்டாருன்னு ஆயிடும். அந்த 3 சோதனையில ஜீவனத்தின் பெருமையில கீழே விழுந்துருவார். அதுக்கு மாறாக என்ன காமிச்சார்? அன்பு காமிச்சார். அடிச்சவர்களுக்கும் அன்பு காமிச்சார், துரோகம் பண்ணவர்களுக்கும் அன்பு காமிச்சார். துரோகின்னு தெரிஞ்சே டெய்லி அன்பு செஞ்சார். இது எவ்வளவு கஷ்டம். ஒன்னவனா இன்னைக்கு நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம், நான் துரோகின்னு உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க என்ன அன்பு செய்வீங்களா? இல்ல நீங்க துரோகின்னு எனக்கு நல்லா தெரியும், நான் உங்களை அன்பு செய்வேனா? எப்போது போல அதே மாதிரி அன்பு செய்வேனா? செய்ய மாட்டாங்க. மனசுல எப்படி இருக்குன்னா, நேர்ல பேசுவேன், முடிஞ்சு வந்த உடனே பிரேஸ் லார்ட்னு வாழ்த்துதல் சொல்லுவேன், அவ்வளவுதான், போயிடுவேன், முகத்தை திருப்பிக்கின்னு போயிடுவேன். பண்ணுவனா இல்லையா? பண்றோமா இல்லையா? அதாவது உதடு அளவுல சிநேகிதன், இருதயத்தில் அளவிலும் பகைஞன். யூதாஸ் அப்படிதாங்க இருந்தான். உதடு அளவுல கிறிஸ்துவிடத்தில் சிநேகிதன், இருதயத்தில் அளவில் பகைஞனா தான் வாழ்ந்தார். யூதாஸ் யாரை பணிந்து கொண்டார்? சாத்தானை. நாம் கிறிஸ்துவா யூதாஸா? யாரா இருக்கிறோம்? நம்மளுக்கே நல்லா தெரியுதுங்க. நம்ம அப்படிதாங்க வாழ்ந்து நிற்கிறோம். ஏன்னா நம்ம நிறைய நேரத்துல யாரைத்தான் பணிந்து கொண்டு நிற்கிறோம்னா சாத்தானை தான் பணிந்து இருக்கிறோம். அப்போ நம்ம மனசுல இனிமேல ஒவ்வொரு தடவையும் யாரு மேலனா கசப்பு வருதுன்னா என்ன தெரியுங்களா மனசு வரணும்? நான் யாரை பணிந்து கொள்ளுகிறேன்? ஒரு தடவை சோதனை வருது. எப்படி சோதனை வருது? என் சித்தத்தின் படி செய். பிதாவுடைய சித்தம் இதுவா இருக்கு, ஆனா என்னுடைய சித்தம் மூர்க்கத்தனமா இருக்கு. அதை செய்யும் போது முதல் சோதனை கீழே விழுறோம். என்னை நானே நிரூபித்துக் கொள்ளணும். 2வது சோதனை கீழே விழுறோம். தேவனை சோதிக்கிறோம், மேல தந்து கீழே விழுற கதை. 3வது நீங்க தான் சொல்லணும். மறந்துட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. கண்களின் இச்சை. அது எப்படி வருது? பார்த்த உடனே ஆசை, மாம்சத்துல ஏதோ ஒண்ணு ஆசை. ஆனா அது எப்படி வருதுன்னா அவனை பணிந்து கொண்டா தான் கிடைக்கும், காம்ப்ரமைஸ் பண்ணாதான் கிடைக்கும். இது நம்மளுடைய வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் வந்துனே இருக்கான். தோட்டத்துல இருந்து கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, மத்தேயு 26:53. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? கேட்டா கண்டிப்பா கொடுக்குவார். ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? எனக்கு நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு வேணுமா? நான் கேட்கிறேன். புரிஞ்சுச்சுங்களா? தனக்குன்னு ஒண்ணுமே அவர் கேட்டு செய்து கொள்ளலையா? ஓசானா பாடின்னு வந்தாங்க இல்லைங்களா? அன்னைக்கே நினைச்சிருந்தாருன்னா இயேசு கிறிஸ்து ஜனங்களை கூப்பிட்டுக்குன்னு ராஜாவாயிட்டு இருக்கலாங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழல் அப்படிதான் இருந்துச்சு. ரோமர்களை தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லி நினைச்சுக்கின்னு தான் வந்தாங்க. ஆனா கிறிஸ்துவ என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தன்னை இடமே கொடுக்கல. அப்போ இந்த கண்களின் இச்சை இருக்குது பாருங்க, எல்லாத்தையும் பாரு, உனக்கு ராஜ்யத்தை கொடுத்துடுற, பொருள்களை கொடுத்துடுற, நீ நல்லா மேல போயிடு, ஜனங்களுக்கு மேல வாழு அப்படின்ற இந்த சோதனை இங்க முடியல. வனாந்திரத்துல மீண்டும் மீண்டும் என்ன இருந்துச்சு? ரிப்பீட் ஆயினே இருந்துச்சு. அது ஒரு மாடல். அப்ப நம்மளுக்கும் என்ன ஆகுதுங்க? வந்து நேருக்கு ஒரு சம்மரி பார்க்கலாம், ஒவ்வொன்னா பார்க்கலாம். கல்களை அப்பமாக மாத்து. இது என்ன மாதிரி இச்சை? மாம்சத்தின் இச்சை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவின் சித்தத்தின் படி அல்ல, உன் சித்தத்தின் படி செய். இது நமக்கு வருதா? ஜெயிக்கிறோமா தோக்குறோமா? தோக்குறோம். 2வது சோதனை எங்க எடுத்துன்னு போய் நிக்க வச்சா? உப்பரி மேல. இன்னைக்கு எல்லாருமே நம்ம வாழ்க்கையில எங்க போகணும்னு ஆசைப்படுறோம்? மேல போனோம். இது எந்த இடம்? சாத்தான் கொண்டு போய் நிக்க வைக்கிறான். நிக்க வச்சுட்டு சொல்றான், தேவனை சோதி. நாம அடிக்கடி என்ன பண்றோம்? சோதிக்கிறோம் தேவனை. எப்படி சோதின்றான்? குதிச்சு நிரூபி. ஒரு அடையாளத்தை வச்சு நீ யாருன்னு நிரூபி. நம்மளுக்கும் என்னதான் வேணும்? அடையாளத்தை தான் தேடின்னு இருக்கிறோம். நம்ம கூட ஏதாவது அடையாளம் நம்மளுக்கு கிடைக்காதா, ஏதாவது அற்புதம் கிடைக்காதா அப்படின்னு அடிக்கடி தேவனை சோதிச்சுனே இருக்கிறோம். இது என்ன மாதிரி இச்சை? ஜீவனத்தின் பெருமை. நம்ம வாழ்க்கையில வருதா? ஜெயிக்கிறோமா தோக்குறோமா? தோக்குறோம். 3வது என்ன மாதிரி சோதனை? கண்களின் இச்சை. எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் காமிச்சிட்டு
உனக்கு ஜீவன், உனக்கு பெரிய ராஜரீகத்தை நான் கொடுத்துட்றேன். நமக்கும் வருது கண்களின் இச்சை, அடி சின்ன சின்ன விஷயத்துல கூட வருது. இன்னைக்கு சபைக்கு வரும்போது கூட என்ன இருக்கலாம், வழியில வந்திருக்கலாமா கண்களின் இச்சை? ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி பார்த்து இல்லைங்களா, புளிப்பு சுத்தினே தான் இருக்கு. ஆனா அந்த கண்களின் இச்சை கூடவே உன்னை சேர்த்தான். என்ன சேர்த்தான்? என்னை பணிந்து கொள் அப்படின்னா என் சித்தத்தின்படி செய். யார் சித்தத்தின்படி? சாத்தான் சித்தத்தின்படி. அன்னைக்கு கிறிஸ்துக்கு இது 3 வந்ததா? ஜெயிச்சாரா? நமக்கு 3 வருதா? நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமா? அப்ப நம்ம தோக்குறவர்களா தான் இருக்கிறோம். ஜெயிக்கிறவர்களா மாறணும். ஏன் இதை கொடுக்கிறாருன்னா நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு இல்ல, நம்ம எந்த இடத்துல பலவீனர்களா இருக்கிறோன்னு தூக்கி நிக்க வைக்கிறதுக்கு கொடுத்துன்னு இருக்கிறார். அப்ப நம்ம ஜெயிச்சாதான் எங்க போய் சேர முடியும்? கிறிஸ்துவிடத்திலும் தேவனுக்கிட்ட போய் சேர முடியும். தோத்துனே இருந்தா எப்படிங்க சேர முடியும்? அந்த 3 சோதனை அன்னைக்கு கிறிஸ்துக்கு வந்துச்சு. இன்னைக்கு ஆள் மட்டும் தான் மாறுறாங்க. அன்னைக்கு கிறிஸ்து இருந்த இடத்துல இன்னைக்கு யார் இருக்கிறோம்? நாம இருக்கிறோம். அதே விஷயம் தான். அன்னைக்கு அவன் இப்படி நேரடியா வந்து சோதிச்சுட்டான். இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா விதவிதமா வருது, வகை வகையா வருது. வருதா? மாம்சம் சொல்லுது நீ யாருன்னு காமி, உன்னை நிரூபிச்சு காமி, நீ யாருன்னு சொல்லு. கண்ணு வந்து சொல்லுது உன் இச்சையை பாரு, விரும்புதெல்லாம் பாரு. பெருமை சொல்லுது நீ யாருன்ட்டு யாருக்குமே தெரியாது, ஆனா உனக்கு மட்டும் தான் தெரியும். உன்னைய மேல உயர்த்திக்கணும். நம்மளுக்கு சோதனை வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்? கிறிஸ்து என்ன பண்ணாரோ அது பண்ணவங்க. அவர் என்ன பண்ணார்? ஒரே வார்த்தையில முடிச்சார், எழுதியிருக்கிறபடி. அப்ப நமக்கு சோதனை வரும்போது நம்ம மனசு எதை தேடணும்? நான் உடனடியே இப்ப வந்து உங்களை திட்டுறேன், உங்க மனசு என்ன சொல்லணும்? எழுதியிருக்கிறபடி யாவரோடும் சமாதானமா இருங்கள் சொல்லணும். நான் உடனே தீமை பண்ணிட்டேன், நம்ம மனசு என்ன சொல்லணும்? எழுதியிருக்கிறபடி தீமைக்கு தீமை செய்யாத, இப்படி சொல்லணும். இப்படி சொன்னா ஜெயிக்கலாம். அப்ப என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நம் சித்தத்தின்படி அல்ல, யார் சித்தத்தின்படி வாழ தொடங்கிட்டோம்? தேவனுடைய சித்தத்தின்படி வாழ தொடங்கிட்டோம். இல்லைன்னா யார் சித்தத்தின்படி வாழ நினைச்சு நிற்குவோம்? நம்முடைய சித்தத்தின்படி தான். ஆயிடுச்சுனோ ஒரு 2-3 வசனம் வாசிக்கலாம். 119 சங்கீதம் 11 வசனம். அப்படி ஜெயிக்கணும்னா நம்ம மனசுல என்ன இருக்கும்னு சொல்ல இந்த வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. யாருக்கு விரோதமாய்? தேவனுக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்யக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? வாசிங்க. உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். யாருடைய வாக்கை? தேவனுடைய வாக்கை எங்க வைக்கணும்? இன்னைக்கு இருக்கா இருதயத்துல? இருதயத்துல இருக்கா? இருந்துச்சுன்னா என்ன நடக்கணும்? சோதனை வரும்போது இருதயத்துல இருக்கிற வசனம் நினைவுக்கு வரணும். நினைவுக்கு வந்தா என்ன செய்ய மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். இருதயத்துல இல்லைன்னா என்ன ஆகாது? பாவம் செஞ்சிடும். கிறிஸ்து பாவத்தை ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவருடைய வாக்கை எங்க வச்சார்? வைக்கிறது மட்டுமல்ல, நினைச்சுனே இருந்தார். அதுதான் இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் தியானமா இருக்கிற மனுஷன்னா மனசுலயும் இருக்கு. ஏதாவது ஒண்ணுன்னா வசனம் உடனடியா மனசுக்கு வருது. ஓ, எழுதியிருக்கிறபடி நான் என்ன பண்ணக்கூடாது, இதை நான் செய்யக்கூடாதுன்னு. அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம மனசு இதுதான் சொல்லணும், எழுதியிருக்கணும். அப்ப எப்படிதான் ஜெயிக்கலாம்? வாசிக்கலாம். யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்ப எதிர்த்து நிக்கிறதுனா என்ன அர்த்தங்க? கிறிஸ்து வந்து பிசாசு கிட்ட ரீசனிங் பண்ணல. ரீசனிங்னா என்ன அர்த்தம்னா, வாக்காடல. இது பண்ண நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் போ, அப்படியெல்லாம் பேசலாங்க. ஒரே அடி வசனத்தை எடுத்து வச்சுட்டார். நம்மளுக்கும் இந்த சோதனை பாவம் எல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அது கூட ரீசன் பண்ணக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இது பண்ணா ஏன் பண்ணக்கூடாது, ஏன் இது செய்யக்கூடாது, ஏன் அப்படி பண்ணாங்களேன்? வசனத்தை எடுத்து வச்சிடணும். வசனம் என்ன சொல்லுதோ அது கேட்டு போயிடணும். அதுதான் அவர் ஜெயிச்சார். அப்போ கிறிஸ்து எந்த நேரத்திலும் இந்த சோதனைகள் வரும்போது சாத்தானோட போய் நின்று பேசல, வாக்குவாதம் பண்ணல, அவங்ககிட்ட வந்து தர்க்கம் பண்ணல, வசனத்தை வச்சுட்டார், அவன் போயிட்டான். அப்போ சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும்னா எப்படி எதிர்த்து நிற்குவோம்? வசனத்தை எடுத்து வச்சிடணும். புரியுதுங்களா? அவனோட ஒரு அம்பு வருதுன்னா நம்ம ஜெயிக்கணும்னா என்ன இருக்கணும்? இங்க ஒரு கத்தி இருக்கணும். வசனம் எடுத்து வச்சிட்டோன்னா ஜெயிச்சிடலாம். இல்லைன்னா நிராயுத பாணியா நின்று அம்பு தாக்கப்பட்டு செத்து போயிடும். அதான் நடக்குது. அதனால தான் நம்ம என்ன இருக்கிறோம்னா அடிக்கடி தோத்து போயின்னு இருக்கிறோம்.
அப்போ நம்ம கிறிஸ்து பின்னாடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவர் நம்மளுக்கு அடிச்சுவடுகளை வச்சுட்டு போனாரா, ஃபுட் பிரிண்ட்ஸ், அதன்படி நம்ம பின்பற்றி போனோம். ஆயிடுச்சு, ஒரு 2 நிமிஷம் முடிக்கலாம். வாசிக்கலாம். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். அப்ப நம்மளுடைய அழைப்பு இதுதான். வாசிங்க தொடர்ந்து. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாடுபட்டாரு, ஜெயிச்சாரு. ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாரா? தோ இந்த மாதிரி. அதை நாம என்ன பண்றோம்? இப்போ பின்தொடர்ந்து போகிறோம். இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டு முடிக்கலாம். நம்ம இயேசு கிறிஸ்து கூட வாழ நினைக்கிறோமா, அல்லது ஒரு பின்னாடி போக நினைக்கிறோமா? அப்படி நினைக்கிறது உண்மையா இருந்தா இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம். கடைசி வசனம் 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன். இயேசு கிறிஸ்து கூட நிலைத்திருக்கிறோமா? அது உண்மையானால் அடுத்த வார்த்தைகள் உண்மையாகணும். அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இப்போ கேள்வி, கிறிஸ்துக்குள் நம்ம நிலைத்திருக்கிறோமா? என்ன அர்த்தம் சொல்லுங்க? நீ என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பாய். புரியுதுங்களா? ஒரு திராட்சை செடியோட என்ன ஆகணும்? அதோடைய கொடிகள்லாம் ஒட்டி இருக்கணும். கிறிஸ்துவோட நம்ம நிலைத்திருந்தா கனி. இப்போ கிறிஸ்துவோட நம்ம ஒட்டி இருக்கிற கொடிகளா அல்லது வெட்டப்பட்ட கொடிகளா? ஒட்டி இருக்கிற கொடிகள். அப்பதான் கனி கொடுக்க முடியும். அது உண்மையானால் அவர் நடந்தபடி நாம் நடக்கணுமா? இப்ப கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து நடந்தபடி இன்னைக்கு நான் நடக்கிறேனா? முயற்சி பண்றது ரெண்டாவது. சொல்லிடுவோம், முடிச்சிடலாம். நடக்கிறேனா? இல்ல அப்ப அவர் கூட நம்ம ஒட்டப்பட்டிருக்கிறோமா? இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கலாங்க. சொல்றோம் ஒட்டப்பட்டிருக்கிறோன்னு. ஒட்டப்பட்டிருந்தால் அவர் நடந்தபடி நாம் நடக்குவோம். அவர் நடந்தபடி நம்ம நடக்கலனா அப்ப என்ன? நாம் ஒட்டப்படல, இன்னும் ஒட்டப்படல. கிட்ட வந்திருக்கிறோம், ஒற்றேன்னு சொல்றோமா? ஒட்டாமல் நிக்கிறோம். இஸ்ரேல் மக்களும் சொன்னாங்க, கீழ்ப்படியவே இல்லை. நாமளோ வந்து செடியோட ஒற்றன்னு வந்துட்டோம், ஆனா தனித்து நிக்கிறோம். கனிகள் எப்படி வரும்? வராது. அப்போ இந்த காலத்துல தேவன் நம்மளுக்கு இந்த சத்தியத்தை கொடுத்துன்னு இருக்கிறார்னா எதற்கு? கிறிஸ்துக்கு வந்த சோதனைகள், கிறிஸ்துவோ அங்கே நிக்கல, வனாந்திரத்துல வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்துச்சு. அது யாருக்கான சோதனைகள்? மாடல். யாருக்கான சோதனைகள்? நமக்கான சோதனைகள். வருதா அதே 3 சோதனை? அப்ப ஒவ்வொரு தடவையும் என் வாழ்க்கையில இந்த சோதனைகளை சாத்தான் எடுத்துன்னு வரானா, என் மனசுல நான் ஜெயிக்கணும்னா என் மனசு உடனடியாக என்ன சிந்திக்கணும்? எழுதப்பட்டது. இதை நாம் மனசுல வைத்தோம் என்றால் ஜெயிக்கிறவர்களா மாறலாம். உண்மையாகவே அந்த செடியோட இணைந்திருக்கிறவர்களா இருக்கும். இந்த வார்த்தை நம் மனசுல இல்லைன்னா செடியா இருக்கிறோம், கிட்ட வந்திருக்கிறோம், கிளையா இருக்கிறோம், கொடியா இருக்கிறோம், ஆனா இன்னும் கிறிஸ்துக்குள் நாம் நிலைத்தில்லன் என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொண்டு நாம் இருக்கலாமா வேண்டாவான் நம்மளுடைய முடிவு தாங்க. இது தனிப்பட்ட முறையுடைய முடிவு. அப்போ இந்த நாட்களையும் நமக்கு தேவன் என்ன வாய்ப்பு கொடுத்துன்னு இருக்கிறார்னா, கிறிஸ்துவை நினைக்கிறோம். அந்த நினைவு கூறுதல்ல அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் நமக்கு ஒரு நினைவு கூறுதல் தான். அவர் எப்படி போனாரோ அதுவும் நம்ம நினைத்து பார்க்கணும். நினைச்சு பார்க்கறது சும்மா இல்லை. ஏன் நினைக்கிறோம்னா அவர் படிய நாமளும் என்ன பண்ணோம்? பின்தொடர்ந்து போகணும். போனா ஜெயிக்கலாம், இல்லைன்னா கடைசியா நீங்க சொல்லிடுங்க, ஜெயிக்கலாமா தோக்கலாமா? அப்ப என்ன பண்ணலாம்? எழுதப்பட்ட வசனங்கள் எங்க இருக்கணும்? காத்துக்கொண்டு தேவனிடத்தில் சென்று சேர அவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.